கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவருக்கு நன்றி சொல்ல ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு சான்ஸ் கொடுக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல வேண்டும் என்றால், நம்ம எல்லாருமே நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். டெய்லி ஆண்டவர் நம்மளோடு செய்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே போனாலும் அது குறைவுதான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல வேண்டும் என்றால், சின்ன சின்ன காரியத்திற்கும் நான் ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணுறது என்னுடைய ஒரு வழக்கம். நான் பேசிக்கொண்டே இருப்பேன். ஒருவேளை காலை ஜெபமானாலும் சரி, மாலை ஜெபமானாலும் சரி, அது இருக்கும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பார்க்கிங் தேவைப்பட்டால் கூட நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு சின்ன பார்க்கிங் எனக்கு தந்துருங்கன்னு சொல்லுவேன். ஆனால் யூ நோ ஹவு பியூட்டிஃபுல்லி காட் வில் லீட் மீ. யூனோ அது உங்களுக்கு அது பார்க்குறவங்களுக்கு அது ஒரு 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 சிரிப்பாக இருக்கலாம், இது போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்கன்னுட்டு. ஆனால் ஐ லவ் டு டாக் டு ஹிம் அண்ட் ஐ லவ் டு கெட் இட் ஃப்ரம் ஹிம் அண்ட் ஹீ டஸ் இட் ஃபார் மீ. தட் இஸ் வாட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் த ரிலேஷன்ஷிப். அதாவது கடவுளோடு நம்மளுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப். இன்னும் லைக் ஒவ்வொரு நேரமும் அவரை நினைக்கணும், ஒவ்வொரு காரியத்துலேயும் அவருக்கு நன்றி சொல்லணும். இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம், ஒரு சகஜமான காரியம். அண்ட் நான் எப்பவும் சாட்சி சொல்லும்போது சொல்லுவேன், மை காட் இஸ் அ குட் காட். அண்ட் குட்னு சொல்லும்போது தெர் இஸ் நத்திங் பியாண்ட் இட், இஸ் ஒன்லி குட். அவ்வளோதான். வாட் எவர் ஐ கெட் இட் ஃப்ரம் ஹிம், இட் இஸ் குட். அவ்வளோதான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 2-3 வருஷமாக சில காரியத்திற்காக நான் காத்திருந்தேன். நான் காத்திருக்கும்போது சில நேரம் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு தந்துட்டா உடனே வி சே தேங்க்யூ ஜீசஸ், காட் இஸ் குட், எவ்ரி திங் இஸ் குட். ஆனால் சில நேரம் அவர் அமைதியாக இருப்பார். அந்த நேரம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ 3 வருஷமாக நான் சில காரியத்திற்காக காத்திருந்தேன். ஆனால் நான் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர்கிட்ட காத்திருக்கும்போது அது எனக்கு நோனி தான் வரும், அது ஒரு அமைதியாக காணப்படும். ஆனால் ஒரு வசனம் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தும். என்னுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப என்னோட இருக்குன்னா, சங்கீதம் 46:10. அந்த வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க, ஜாதிகளுக்குள்ளே உயர்த்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அமர்ந்து பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். சரி, அமர்ந்திருந்து அவரை தெய்வம் என்று நம்ம உணர்ந்தோன்னா வி நோ தட் ஹீ இஸ் இன் கண்ட்ரோல். இந்த காரியம் என்னை ரொம்ப ஆறுதல் படுத்தோன்னா, எப்பவும் நான் காத்திருக்கும் போது ஐ வில் சே, ஓ மை காட் இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங், ஸோ ஐ ஷுட் நாட் ஆஸ்க் எனி திங். நான் இந்த காரியத்திற்காக நான் ரொம்ப காத்திருக்கும் போது நான் என்ன செய்வேன்னா, என்னுடைய வாழ்க்கையில் எது வேணாலும் நான் இந்த ஆல்டருக்கு தான் வருவேன். ஸோ மெனி பீப்புள் மைட் சே, அது என்ன ஆண்டவர் கோயிலில் தான் இருக்கிறாரா, ஆலயத்தில் தான் இருக்கிறாரா, வீட்டில் இல்லையா, உங்களோட இல்லையான்னு சொல்லி பல காரியம் சொல்லலாம். ஆனால் மை எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய வாழ்க்கையில் நான் படிப்படியாக உயர்ந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் சொல்லுவேன் என்றால், நான் இந்த ஆல்டரை தான் சொல்லுவேன். நான் எதுனாலும் இங்கே வந்துடுவேன். ஃபுல் டே சுனில் இஸ் தேர், ஐ வில் கம் அண்ட் ஐ வில் kneel and I have prayed. I have sat here in the chair and I have prayed and God has always answered. ஆனால் இந்த காரியத்தை குறித்து நான் கேட்கும்போது எனக்கு பதிலே இல்லை. இட் வாஸ் சைலண்ட். அப்போது சில நேரம் நம்மளால் ஜெபிக்க கூட முடியாது. ஆண்டவரே நான் இவ்வளவு கேட்குறேனே, நீர் செவி கொடுக்க மாட்டீரா என்று சொல்லி இந்த 2023 வருஷத்தில் சில நேரம் நான் வந்து அப்படியே இந்த இடத்துல அமைதியாக இருப்பேன். லைக் நான் சொல்லுவேன், ஆண்டவரே இனி நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன், ஐ ஆம் கோயிங் டு பி ஜஸ்ட் குவாய்ட். நான் அமர்ந்திருந்த நாட்கள் எனக்கு உண்டு. அந்த நேரத்தில் எனக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு சொன்னார். ஆபுக்குக் 2:20 வசனம், கர்த்தரோ வென்றால் நமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பதாக மௌனமாக இருக்க கிடவது. See, this word spoke to me a lot. கர்த்தரோ என்றால் தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அப்போ நான் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது இது என்னுடைய அப்பாவின் வீடு. நம்மளுக்கு எது வேணாலும் நம்ம அப்பாட்ட தானே கேட்போம். ஸோ when I come and I ask unto him, ஒருவேளை இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்போ மேபி அந்த டைம் சரியாக இருக்காதான் இருக்கும். ஆனால் என்னுடைய வேலை எப்போ வரும்னு சொல்லி நான் இருந்த நாட்கள் உண்டு. இந்த 2023 கர்த்தர் எனக்கு இறங்கி, நான் சில நேரம் என்னால் ஜெபிக்க முடியாது, ஆனால் நான் அந்த இடத்துல அமைதியாக உட்காந்து, ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கல ராஜா, நான் காலி உங்கள்கிட்ட பார்க்கணுன்னு வந்திருக்கேன், தட்ஸ் இட். ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் எல்ஸ். ஐ நோ திஸ் இஸ் இம்பாசிபிள், ஒரு மனுஷனால் செய்யக்கூடாத காரியம், ஆனால் உம்மால் செய்யக்கூடும். ஏன்னா நீர் ஜீவனுள்ள தேவன் என்று வேதாகமம் சொல்லுகிறது. நீர் எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகைக்கு அண்டரில் வைத்திருக்கிறீர் என்று வேதாகமம் சொல்லுகிறது. எல்லாமே உம்மாலே உண்டாயிற்று என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஸோ தெர் இஸ் நத்திங் பியாண்ட் யூ, எவ்ரி திங் இஸ் விதின் யூ. அப்போ உங்களுக்கு தரணுன்னா நீங்கள் தரலாம், ஆனால் உங்கள் வேலைக்காக நான் காத்திருக்கணும். நான் சில சகோதரர்கிட்ட பேசும்போது ஒரு நேரம் ஒருத்தங்க சொன்னாங்க, எனக்கு தாங்க முடியாத வேதனை இருந்து நான் ஆலயத்தில் வந்து ஓ என்று சொல்லி அழுதேன் என்று சொன்னாங்க. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் வே டு டாக் டு காட்.
இதே ஆலயத்தில் இதே ஆல்டரில் சத்தம் போட்டு அழுத மக்கள் உண்டு. இதே ஆலயத்தில் இதே இடத்துல நான் மௌனமாக இருந்த ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களும் உண்டு. கர்த்தர் இந்த 2023 வருஷத்தில் எனக்கு இருந்த எல்லா காரியத்திலையும் நான் என்னெல்லாம் கேட்டேனோ கர்த்தர் எனக்கு கிருபையாக அருளினார். ஆனால் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, லைக் நம்மளுடைய வாழ்க்கையிலே நான் இதை சாட்சியாக உங்கள்கிட்ட சொல்லும்போது நான் அதை பெற்றுக்கொண்டேன். ஆனால் நான் சில காரியத்தை உடனே பெற்றுக்கொள்ளலை. நான் அதுக்காக காத்திருந்தேன். ஆனால் ஏற்ற வேளையில் கர்த்தர் கிருபையாக என்னோட பேசி ஒவ்வொரு நேரம் இந்த வசனங்களை வாசிக்கும்போது அது நம்மளோட பேசும். ஆனால் ஆண்டவர் இரக்கமாக என்னோடு இருந்து இந்த 2023 வருஷத்தை எனக்கு ஆசீர்வதித்து தந்தார். என்னை ஆசீர்வதித்த தேவன் இந்த வருகிற 2024 என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி எனக்கு நம்பிக்கை உண்டு. அண்ட் ஐ எம் க்ரோயிங் டெய்லி வித் ஹிம். நான் அதை தான் ரொம்ப இதாக சொல்லுவேன். இட் இஸ் த ரிலேஷன்ஷிப் வித் காட். நம்ம மூச்சு, நம்மளுடைய நம்மளுடைய இருக்குதல், நம்மளுடைய எந்திரிப்பு எல்லாத்துலேயும் அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். அண்ட் யூ வில் ரியலி என்ஜாய் வென் யூ டாக் டு ஹிம். நோ, ஹீ வில் ரிப்ளை அண்ட் ஹீ ரிப்ளைஸ். அண்ட் காட் ஹேஸ் பிளஸ்ட் மீ. தேங்க்யூ காட். தேங்க்யூ. கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். லாஸ்ட் டைம் when I stood here, நான் பேசினது சிலருக்கு ஞாபகம் இருக்கும். I think I will touch that at the end because I will really get emotional. நான் இங்கே முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, I didn't want to cry. I wanted to be very courageous when I'm sharing something. 2023, when we began as a family, we had a lot of questions in life, a lot of tears in life, but as I stand here on the last day, ஒரு காரியம் நான் சொல்ல முடியும். God has been gracious. God has been great in our lives. ஐயாவுக்கு ஆர்டினேஷன் கொடுத்தாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட சின்ன ஊழியத்தின் பொறுப்பிலையும் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய கிருபையை ஆண்டவர் வந்து எனக்கு தந்தாங்க. That's something that's very special to me. And through that, God has given me a lot of new friends, a lot of new people who pray for me. எனக்காக ஜெபிக்கிற அநேகரை கொடுத்தாங்க. அண்ட் கடவுள் என்னுடைய குடும்பத்திலையும் அநேக காரியங்களை செஞ்சாங்க. few things I would like to highlight here. கடந்த ஆண்டிலே Daphne appeared for her class 10. அவள் 10th எக்ஸாமுக்கு முன்னாடி she was very sick actually with fever, 101, 102, குறையவே இல்லை. But by God's grace, and many of you prayed, people who knew prayed for her, she was able to score very good marks in her ICSE. She was able to go. அந்த டைமில் நான் ஜாம் பண்ணது எல்லாமே, Lord, I want my daughter to just go sit there, write and complete her exam. I wasn't worried about her marks also at that particular point of time. But God graciously has given her 87% in her ICSE exams, and that's a great blessing for us as a family. And also God protected Gerald. Another thing, இன்னொரு காரியம் நான் இந்த இடத்துல நான் சொல்லணும்னா, எங்கள் அத்தை மாமா, I would like to acknowledge them here. ஐயாவுடைய அப்பா அம்மா. ஸோ அப்பா had a surgery 3 years back, லாக்டவுன் டைமில். ஸோ அவங்களுடைய ஒரு டோ வந்து ஆம்பியூட்டேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் it was taking a long time to heal. டாக்டர்ஸ் வந்து ஈவன் அட் த பிகினிங் ஆஃப் லாஸ்ட் இயர் அவங்க ஒரு முறை போகும்போது சொல்லுவாங்க, வண்டி ஓட்டக்கூடாது, ஸ்கூட்டி ஓட்டக்கூடாது, எந்த வண்டியும் நீங்கள் ஓட்டக்கூடாதான். அவங்க அத்தையும் மாமாவும் டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஐ யூஸ் டு ஹியர் தெம் ப்ரேயிங். லாஸ்ட் இயர் தேவர் ஹியர் வித் அஸ் ஃபார் மோர் தென் அ மந்த். டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க, எசப்பா ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு நீங்கள் எனக்கு பலம் தரணும் அப்படின்னு சொல்லி. பை காட்ஸ் கிரேஸ் ஐ திங்க் இட்ஸ் நவ் 4 months or 5 months தே ஆர் அப்பா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க. தே ஆர் ஏபிள் டு கோ. என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க. They are able to go for prayer without trying to book a car or depend on somebody else. And Chennai எல்லாம் வந்து it's like traveling. ஸ்கூட்டியில் போனால் you can go and அந்த சர்ச் முன்னாடியோ அந்த வீடு முன்னாடியோ நம்ம போய் நிற்க முடியும். அதர்வைஸ் காரில் போனாலோ கேபில் போனாலோ ஆட்டோவில் போனாலோ பஸ்ஸில் போனாலோ எங்கேயோ நின்று அங்கேருந்து நடந்து போகணும். And if I look back and see, I don't know, even I was wondering, டாக்டர், நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் ஒரு நர்ஸ்ன்றதுனால டாக்டர் ஓட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பா அம்மா இப்படி ஜெபம் பண்ணுறாங்களே, they should not get disappointed. But I think our God is great. He never let them disappointed. அவங்கள ஒரு நாளுமே அந்த டிசப்பாயின்ட்மெண்ட்குள்ளே கடந்து போக பண்ணவே இல்லை. It was a long process, a very painful process for us as a family. But at the end of it, இன்னைக்கு நான் அவங்கள பார்க்கும்போது they are so joyous in the Lord.
Another thing I would like to acknowledge is that throughout last year there have been நிறைய ups and downs. Life நான் bed of roses ஆன்னு சொன்னேன்னா கிடையாது. நிறைய thorns இருந்தது. Sometimes it would feel like unanswered prayers, but it's not unanswered prayers. Intentional things were being done to bring harm, to bring disrepute. நமக்கான டிஸ்ரெஸ்பெக்டை கொண்டு வரக்கூடிய அநேக சூழ்நிலைகள் நடந்தது. ஆனால் எந்த இடத்துலையும் ஆண்டவர் வந்து எங்களை தலை குனிஞ்சி நிற்க விடல. ஐ திங்க் தட் ஐ கேன் டெஸ்டிஃபை. ஈவன் தோ ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத், ஐ ஃபியர் நோ ஈவில். நான் எந்த ஒரு ஈவிலுக்கும் நான் பயப்பட மாட்டேன். பிகாஸ் God is with me. God prepares a table before me in the presence of my enemies. So, and the verse is very, very special to me, to be honored by God in front of people who can stand up against me, who stood up against me, and that's a real blessing from God. And finally, something that I get very emotional, and I would like to, the last time I stood, inga நான் நின்று சாட்சி சொல்லும்போது 4 years ago, I think கொஞ்சம் பேர் இருந்தீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். I spoke about my brother. அண்ட் அன்றைக்கி ஈவினிங் தான் அவங்க இறந்து போனாங்க. அஃப்கோர்ஸ் தட்ஸ் அ லாங் ஸ்டோரி. ஐ வுட் நாட் லைக் டு ஷேர் தட் நவ். பட் he lived a very beautiful life. And 4 years ago, yesterday was the day for the last time we actually buried him. பட் இந்த 4 வருஷம் நான் யோசித்து பார்க்கும்போது no human being could comfort us. இன்னைக்கும் no human being can comfort me. But we as a family, and my mother especially, we have experienced God's comfort in our life. ஆண்டவர் எங்களை வந்து ஒரு இடத்துலையும் தேற்றி இருக்கிறாரு. இன்றைக்கி நான் நிற்கும்போதும் அந்த தேற்றலை எனக்கு கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு இன்சிடெண்ட் ஐ வில் ஜஸ்ட் ஷேர் அபவுட் him and I will close. What his death meant to me. மரணம் அப்படின்னு சொல்கிறத விட காலிங் ஹோம், ஆண்டவர் அவனை கூப்பிட்டுக்கிட்டார். ஆண்டவர் அவனை அவரோடு இருப்பதற்காக கூப்பிட்டுக்கிட்டார். ஸோ தட்ஸ் சம்திங் தட் ஐ லுக் அட் இட். நான் அவனுடைய பரியலெல்லாம் முடிஞ்சு நானும் ஜேக்கபோ போயிருந்தோம். அண்ட் ஈவன் ரீசெண்ட்லி when I went home, நானும் அம்மாவும் we went to the burial place. It's a church campus, very beautifully maintained church. So you go there, the ambience is very different. எனக்கு இங்கே இருக்கிற கலரெல்லாம் எனக்கு தெரியாது, பட் எங்கள் ஊரில் கலரை அது சிமெட்ரி, வெரி ஸ்பெஷல் சிமெட்ரி. ஒரு வாட்டி ஐ திங்க் 3-4 times or 5 times I've gone and stood there. ஒரு தடவை நான் அவனுடைய கலரை முன்னாடி நான் போய் நிற்கும் போதும் எனக்குள்ளே இந்த வசனம் வரும். அண்ட் பீஸ், உயிரோடு இருக்கிறவரை மரித்தவர்களுக்குள்ளே நீ ஏன் தேடுற? This verse used to come to me and I used to really think. And that's something that அந்த லெசன் நான் இன்றைக்கும் நான் எடுக்கிறேன். கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறவர்கள் கடவுளோடு கூடிய ஒரு இட்டர்னல் ரெஸ்ட். அண்ட் தட்ஸ் அ பிளெஸ்ஸிங் தட் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் ஹிஸ் லைஃப். அவன் உயிரோடு இருக்கும்போது மிரக்கிள்ஸ் அப்படின்றதில் கடவுள் என்னை நடத்தினார். அவனை அழைத்து கொண்டதற்கு பிறகும் கூட மரணத்திற்கு பிறகான அந்த ஒரு சமாதானத்தை, to look at that and say that because Jesus has resurrected my brother also, why are you searching for him here அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். His death has taught me courage to face death. I fear no evil அப்படின்னு சொல்லும்போது, even though I walk through the valley of the shadow of death, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும்னு சொல்லும்போது, I think அவனுடைய டெத் மூலமாக God has taught me courage to face life, to face death. அண்ட் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைகிறவர்களுடைய மரணம் பாக்கியம் உள்ளது அப்படின்றத எனக்கு ஒரு நாள் ரிமைண்ட் பண்ணுறாரு. அண்ட் ஐ ரியலி தேங்க் அண்ட் ப்ரேஸ் காட் ஃபார் தட். லுக்கிங் ஃபார்வர்ட் 2024 என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது, பட் ஐ நோ த ஒன் ஹூ ஹோல்ட்ஸ் மை ஃப்யூச்சர். எங்களுடைய எதிர்காலத்தை யாருடைய கரங்களில் இருக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் என்னன்னு சொல்லி தெரியாது, பட் ஐ நோ பிகாஸ் ஆண்டவர் என்னுடைய ஃப்யூச்சர் அவருடைய கரத்தில் வச்சிருக்கிறதுனால ஹீ வில் லீட் மீ த்ரூ. தேங்க்யூ. I thank God that He has given me this chance to once again stand in the midst of His congregation to thank Him and praise Him. ஒரு 2-3 months ago, ஒரு ரெகுலர் ஃபோன் காலில் அம்மா கூட பேசும்போது she complained of some chest pain and அவங்க ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. She was there for a checkup. Angiogram revealed some very critical and severe blocks, and doctor at the time சொன்னாங்க bypass is the best option.
இப்போ ஜென்ரலி போத் மை பேரண்ட்ஸ் ஆர் ஒரு ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் இதெல்லாம் தே ஜென்ரலி ட்ரை டு அவாய்ட். ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணுன்னாலும் இட்ஸ் அ பிக் டீல் ஃபார் தெம். ஸோ ஐ தாட், ஓ bypass, now definitely my mother will not agree. But by the time she came out of the ICU after the angiogram, to my real disbelief and shock, she said, okay, bypass pannanuma, okay, namma pannalam. So I think that was the first step. I said, God, how did it happen? But God had amazingly prepared her and even my appa to undergo this entire thing. So odane pack up, and it just happened like we just didn't even have time to think what is going on. Nanga pono, immediately the next day we came back, we got them, and inga vandu by God's grace everything was arranged in such a beautiful way. The right doctor, the hospital, the doctor tiyappai initial konja confusion aachu, then he also said yes, bypass is the best option. Again, the faith that my mother displayed at that time, the faith and the confidence in God she displayed, really I have been taken aback, and I thank and I praise God for that. So the entire procedure went all. It was painful for her in the initial couple of weeks, but through it all we held on to God, and we just did not want to think of anything else, just His goodness, His faithfulness. And beautifully எல்லாம் முடிஞ்சு அம்மாக்கு recovery also was very smooth without any problem. எப்படி இருக்கணுமோ, she is 70, she is diabetic for the last 10 years, but still everything was so well. I just thank God, and by God's grace, the next week she and Appa are going back, and I continue to thank God for her well-being. I thank everyone in the church. You all stood with us at this time. I think everyone has prayed, even though you may not know them personally, but you have stood with us in prayers. I just thank God. I thank all the pastors that we know who visited us, who prayed for us. It has been இப்படி ஒரு சுச்சுவேஷன் நான் லைஃப்பில் பார்த்ததில்லை, பட் with God's help, we were able to come out of it very happily with many more thanksgiving and much more gratitude. Apart from that, enga personal, enga family life, God has been very good. All three of our kids, they are doing well. Enga health, studies, God has been good. My husband's work, in everything, he has been very good and faithful to us. And I just pray that this blessings that he keeps on giving to us, we also need to live a life that is worthy of that name, that love that he showers upon us. And that is my prayer, that we continue to live a life that is pleasing in his sight. I once again thank God for this time. Praise the Lord. நான் இந்த ஆலயத்தில் முதல்ல வரும்போது இந்த ஆல்டரில் தான் நான் ஜெபம் பண்ண ஞாபகம் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தடவையும் நம்ம அண்ணன் சொன்னது போல் அதிகமாக நான் ஆண்டவரோடு கூட ஒவ்வொரு நாளும் காலையில் நான் எந்திரிக்க முடியல, நான் எந்திரிப்பதுக்கு அலாரம் வச்சுட்டு படுத்திருந்தா கூட அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்னை தட்டி எழுப்பி விட்ருவார். அந்த டைமில் நான் தூங்கினதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் இத்தனை ஆண்டு காலங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வாலிப வயது இங்கே 97 நான் மும்பைக்கு வந்ததுலேருந்து அவருக்கு கொடுத்த டைமில் நான் ஒரு நாள் கூட தூங்கினது கிடையாது. உடனே எழுப்பி விட்ருவார். எழுப்பி அந்த இடத்துல எந்த ஒரு ஹோட்டலில் இருந்தாலும், எங்கே ஒரு வெளியே இடத்துல இருந்தாலும் அந்த வேதத்தை எடுத்து என்னோடய மார்பில் வச்சு நான் ஜெபம் பண்ணாத நாட்களே கிடையாது. என்னுடைய ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு நிமிடங்களும் நான் ஆண்டவர்கிட்ட கொடுத்து தான் ஒவ்வொரு காரியங்களை கேட்டு செய்வேன். அப்படி செஞ்ச இந்த ஒரு காரியம் தான் இந்த நான் பூனா பட்டணத்துக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஜெபத்தில் நான் நினைக்கவே இல்லை. ஏப்ரல் வரைக்கும் அந்த தீர்மானமே கிடையாது. எனக்கு நல்ல பிஸ்னஸ் நல்ல போய்கிட்டு இருந்தது, சொந்த இடம், சொந்த வீடு, ஒரு வீடில் நிறையா கடவுள் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருந்தாரு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்னுடைய திட்டங்கள் மாறிச்சுது. பூனா பட்டணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம், ஆண்டவரே இது சரி, நான் போகலாமா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் ஒரு மாத காலமாக நான் ஜெபம் பண்ணியிருப்பேன். கண்ணீரோடு ஜெபித்தேன், நிறைய இடங்களில் போய் ஜெபித்தேன். ஆனால் தெளிவாக என்னுடைய உள்ளத்திலையும் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம், இது என்னுடைய திட்டம் தான், நீ தொடர்ந்து வா அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு. அப்படி வந்த நேரத்தில் நான் இங்கே வந்து ஏப்ரலில் இங்கே இடத்த எடுத்தேன், வாடகைக்கு எல்லாம் எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் பிஸ்னஸை. நல்லா நல்ல எல்லாம் செட்டிங் பண்ண ஆரம்பித்தேன். ஃபேக்ட்ரி லைசன்ஸ்க்கு வேண்டி நான் அப்ளை பண்ணேன். ஏன்னா ஃபேக்ட்ரி லைசன்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபேக்ட்ரி லைசன்ஸ் இல்லாமல் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் ஃபேக்ட்ரி லைசன்ஸ் யார் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய் நான் ஃபேக்ட்ரி லைசன்ஸுக்கு அப்ரோச் பண்ணி ஒரு ஆளை பிடிச்ச போது அவர் இவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னு சொன்னார். நிறையா பணங்களை கொண்டு போய் நான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். கொடுப்பதுக்கு யாருமே சாட்சி கிடையாது. நான் தான் கொண்டு போய் கேஷும் செக்குமா நிறையா கொடுத்தேன். 6 மாதங்கள் ஆச்சு, ஃபேக்ட்ரி லைசன்ஸ் கிடைக்கவே இல்லை. 6 மாதத்தில் 3 தடவை ஃபேக்ட்ரி லைசன்ஸ் கேன்சல் ஆகிட்டுது. 4வது தடவை அப்ளை பண்ணும்போது அதுவும் கேன்சல் ஆகிட்டுது.
அவன்கிட்ட திரும்ப நான் ஃபோன் பண்ணி அவன்கிட்ட தான் நான் பைசா கொடுத்துருக்கேன், ஃபேக்ட்ரி லைசன்ஸ் எங்கே போய் வாங்கணும், எப்படி வாங்கணும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. எந்த ஆஃபீஸில் நான் ஃபேக்ட்ரி லைசன்ஸ் அப்ளை பண்ணணுங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஸோ எத்தனையோ லட்சங்களை கொடுத்துட்டேன். அவன்கிட்ட திரும்ப ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்கிட்ட ரொம்ப கோவமாக மராட்டிலையும் சத்தம் போட்டு ஏசிட்டான், ஹிந்திலையும் சொல்லிட்டான், இனிமே நீ எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு உள்ள உடஞ்சி போச்சு. நான் யார்கிட்ட எனக்கு ஒரு சாட்சியுமே இல்லையா ஆண்டவரே. நான் ஒவ்வொரு தடவையும் உங்கள்கிட்ட ஜோம் பண்ணி தானே இந்த பணத்தை நான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன். ஆண்டவரே, நான் இங்கே கூட்டு வந்தது நீங்கள் தானே, என்னை கூட்டு வந்தீங்க, எனக்கு எல்லாமே எனக்கு நீங்கள் தானேன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நின்னேன். அப்போ ஒரு நாள் ரொம்ப மனம் உடஞ்சி போனேன். அவன் ரொம்ப ஏசிட்டான் என்னைய, நீ இனிமேல் எனக்கு அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. லட்சக்கணக்கில் நான் பணம் கொண்டு கொடுத்துட்டேன். இப்போ என்னுடைய சூழ்நிலை எப்படின்னா, நான் எல்லாம் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபேக்ட்ரி லைசன்ஸ் வரல அப்படின்னா, நாளைக்கு ஒருவேளை ஃபேக்ட்ரி லைசன்ஸ்காரன் வந்து பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சீல் வைக்கிறது கூட ஒரு சான்சஸ் இருக்குது. எத்தனையோ பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க, எத்தனையோ பேர் நம்பி வந்திருக்காங்க. ஆண்டவரே, நான் எஜமானன் அல்லவா? ஏன்னா எனக்கும் அவருக்குள்ள ஒரு பெரிய தீர்மானம்னா, 2005 நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட போய் நான் கேட்கும்போது, ஆண்டவரே என்னை எஜமானன் ஆக்கும், எங்கள் சேட்டிட்ட நான் எப்படி வேலை பார்த்தேனோ அதே மாதிரி நான் எஜமானனாக இருக்கணும்னு சொல்லி கேட்டேன். ஆனால் 1.5 வருஷம் ஒரு 6-7 மாதங்கள் தான் எஜமானனாக இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். அப்படி ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு வந்துட்டேன். அப்போ கம்பெனி அடைச்சிட்டு ஜோம் பண்ண ஒரே ஒரு ஞாபகம் இருக்குது. கம்பெனி அடைச்சிட்டு முழங்கால் படிட்டு கண்ணீரோடு கேட்டேன், ஆண்டவரே என்னை எங்காவது ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்ருங்க, இல்லைனா உங்ககிட்ட நான் வேலையால் நான் இருக்கிறதுக்கு நான் ஆயத்தம். ஆண்டவரே, என்னை வேலைக்காரனை வச்சு நீங்கள் என் எஜமானனாக இருங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் தீர்மானம் எடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் என்னுடைய எஜமானன் அப்படின்னு சொல்லி நான் அவர் இந்த சேரில் போய் உட்காரக்கு முன்னாடி நான் ஜோம் பண்ணுறது. ஸோ நான் அவர்கிட்ட ஜோம் பண்ணி கண்ணீரோட ஜோம் பண்ணும். அன்றைக்கி நான் ரொம்ப பாரத்தோட வீட்டுக்கு வந்தேன். அவன் வேறு சத்தம் போட்டான், இனிமேல் நீ எனக்கு ஃபோனே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதத்தில் ஒரே ஒரு ஜெபம் மட்டும் சொல்லப்பட்டிருக்குது, யோசபாத்துடைய ஒரு ஜெபம். ஏன்னா நான் யோபு அல்ல, நான் ஆபிரகாம் அல்ல, நான் ஈசாக்கு அல்ல, நிறைய நான் விசுவாசத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் யார் பலவீனமானவன். ஆண்டவரே, அந்த யோசபாத்து ஒரு அழகான ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற எதிரிகளை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கு ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் அழகான ஒரு வார்த்தைகள் அந்த ஜெபத்தில் சொல்லுவான். அந்த வேத வசனத்தை எடுத்துட்டு அதிகாலையில் நான் கண்ணீரோடு கூட, ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியல, இப்போ யார்கிட்ட போய் நான் அந்த ஃபேக்ட்ரி லைசன்ஸ் கேட்பேன், அவன்கிட்ட கொடுத்த அந்த 10 லட்ச ரூபாட்ட அங்கே அந்த பணம் நிறைய செலவழிச்சிட்டேனே, நான் எப்படி அந்த பணத்தை திரும்ப வாங்க முடியும், ஒரு ஆதாரம் இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனத்தில் அந்த யோசபாத்தோட ஜெபத்தை வாசித்துக்கிட்டு கண்ணீரோடு கூட அவன் சொன்ன மாதிரி அது, ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்குது, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணுன்னே தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அந்த 5 மணி இருக்கும், கண்ணீரோடு அந்த வேத புஸ்தகத்தில் அழுதுகிட்டே அப்படி முகத்தை வச்சு அழுதுட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு நான் படுத்துட்டேன். திரும்ப அன்றைக்கி மேனேஜ்மெண்ட் மீட்டிங் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் நான் எஸ்ஓபியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு முடிக்கிற டைமில் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அந்த மீட்டிங்கில், நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் என் ஃபேஸை தான் பார்க்குறீங்க, ஆனால் என் உள்ளத்தில் எனக்கு இருக்கிற போராட்டங்களும் என்ன இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். இன்றைக்கு வரைக்கும் ஃபேக்ட்ரி லைசன்ஸ் இல்லாமல் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜ்மெண்ட் மீட்டிங்கில் கொஞ்சம் அப்படி கலங்கிட்டேன். எல்லோரும் அப்படி போயிட்டாங்க. அன்றைக்கி ஜெபம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நான் இருக்கிறேன். அன்றைக்கி நைட்டு நான் படுத்துட்டேன், மனம் அமைதியிலே இல்லை. ஆனால் அதிகாலையில் நான் எழுந்து பார்க்குறேன், என்னுடைய மெயிலில் வந்திருக்குது ஃபேக்ட்ரி லைசன்ஸ் 2025 வரைக்கும் எனக்கு அப்ளை ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபேக்ட்ரி லைசன்ஸோட காப்பி எனக்கு மெயிலில் வந்தது. அந்த லைசன்ஸை நான் அந்த பார்த்த உடனே நான் ஃபஸ்ட்டு என்னுடைய உள்ளத்தில் எனக்கு பட்டது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அப்படின்னு சொல்லி. இன்று அழைத்து வந்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அதே யோசபாத் சொல்கிறான், உத்தமனுக்கு கர்த்தர் துணை அப்படின்னு சொல்லி அழகான ஒரு வார்த்தை சொல்கிறான். அவனுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறான். நேற்று என்னுடைய பிள்ளைகளுக்கு கூட நான் பைபிள் ஸ்டடியில் சொல்லும்போது அதான் சொன்னேன், அந்த யோசபாத் சரித்திரத்தை எடுத்து நம்ம எவ்வளோக்குள்ளே நம்ம உத்தமமாக நடக்கிறோமோ, ஒருவேளை உலகம் நம்மோட சார்ந்து இருக்காது, உலகம் நமக்கு உதவி செய்யாது, ஆனால் தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொன்ன அதே யோசபாத்துடைய வாழ்க்கையின் அதே அதிசயம் என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கு உதவி செய்த அந்த தேவனுக்கு கோடானும் கோடி நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திலும் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தினேன், என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஒரு பிள்ளை போதும் அப்படின்னு சொல்லி பல வருஷமாக அந்த ஒரு டிசிஷன்லேயே இருந்தேன். நீ இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு உள்ள மாதிரி, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அந்த சூழ்நிலை, அதெல்லாம் யோசிச்சுட்டு நான் வேண்டாம் அந்த மாதிரி சொல்லி உள்ள இதில் இருந்தேன். 5 இயர்ஸாக எல்லாரும் என்கிட்ட சர்ச்சில் சொல்லுவாங்க, இல்லை ஒரு பையன் இருந்தால் போதாது, இன்னொரு பிள்ளை வேணும், அவனுக்கு ஒரு துணைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் நான் அந்த எனக்குள்ள அந்த ஒரு முடிவில் உறுதியாக இருந்தேன், எந்த ஒரு இதுவுமே. ஏன்னா வீட்டில் அம்மா ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க.
ஜோ பார்க்கும்போதே அவங்களால முடியாத ஒரு சிச்சுவேஷனில் தான் வீட்டில் இருந்தாங்க. அதனால நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்தினால எதுவுமே முடிவெடுக்காமல் வேண்டாம் அப்படின்னு இருந்தேன். ஊருக்கு போகும்போதும் எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, ஃபேமிலியில் எல்லாரும் சொல்லுவாங்க, இங்கே பாரு இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. அப்போ ஒரு ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் நான் அதில் உறுதியாக இருந்தேன். ஆனால் ஒரு 6 இயர்ஸ் ஆகும்போது எனக்குள்ளாடி ஒரு 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 எண்ணம் ஆரம்பிச்சிட்டு, ஏசப்பா நான் வந்து தப்பு பண்ணுறேன்னா இந்த காரியத்தில் நான் வந்து தவறாக முடிவெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து யாருக்கிட்டேயுமே இதை ஷேர் பண்ணாமல் நானும் ஏசப்பாவுமா டெய்லியுமே இந்த காரியத்துக்காக நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து டெல்சன்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொன்னதே கிடையாது. அவங்கக்கிட்டேயும் சொல்லலை, வீட்லேயும் யாருக்கிட்டேயுமே சொல்லலை. எனக்கு முடிவெடுக்க தெரியல ஏசப்பா இந்த காரியத்துக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2 வருஷமாக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். வேறையும் 2 காரியங்களுக்காக நானும் ஏசப்பாவும் மட்டுமா அந்த காரியத்தை அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லி நான் ஜெபிச்சிட்டு இருந்தேன். அப்போ 2022 வந்து ஒரு நாள் காலையில் எனக்கு அப்படியே வெளிப்பாடு, நீ மனசில் ஜெபிச்ச உன்னுடைய காரியங்கள் எல்லாம் இந்த வருடம் உனக்கு நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லி யாருக்குமே நீ சொல்லாமல் நீயும் தேவனோடையும் கூட பண்ணி கொண்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் உனக்கு நிறைவேற்ற போகிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தரிசனம். அதை வச்சு நான் அப்போ யோசித்தேன், என்னது நான் ஏசப்பா கூட நானே வந்து ஜெபிச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அந்த இதை நான் திங்க் பண்ணலை, இது நான் ஆண்டவர் கூட நான் வந்து இது தனியாக ஜெபிக்கிறது அப்படின்னு கூட நான் அதை யோசிக்கலை. ஆனால் அந்த வருஷம் வந்து எனக்கு இப்படி கிடச்சி நான் வந்து சர்ச்லேருந்து 2-3 பேர்கிட்ட அதை ஷேர் பண்ணேன். அவங்களும் வந்து நீ என்ன ஜெபிச்சேன்னு என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் நான் சொன்னேன், எனக்கே தெரியலை, நான் என்ன ஜெபிச்சிட்ருக்கேன்னு எனக்கே தெரியலை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து 2000 அதே வருஷத்தில் வந்து நான் வந்து கன்சீவ் ஆயிருந்தேன். ஆனால் நான் வந்து ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் இது கன்சீவ் ஆனது. அந்த டைமில் தேவன் வந்து நான் எப்படி என்ன காரியங்கள் சொல்லி ஏசப்பா கிட்ட இது சொல்லியிருந்தேனோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் எனக்கு அப்படியே நேர்த்தியாக செய்து கொடுத்துருந்தாருன்னு சொல்லலாம். ஏன்னா ஜூன் மாதம் நான் கன்சீவாக இருந்தேன். ஜூலை மந்த் வரைக்கும் எந்த ஒரு சிம்டமுமே எனக்கு இல்லை. எந்த ஒரு சிம்டமுமே இல்லாதனால நான் அதை எனக்கு தெரியவும் இல்லை. நான் வந்து என்ன பண்ணேன்னா டெய்லி வாக்கிங் போவேன். அந்த டைம்ல எல்லாம் அப்படி அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய காரியங்கள் உண்டு, அதெல்லாம் சொல்ல போனால் டைம் இருக்காது இந்த டைமில். ஆனால் தேவன் வந்து அந்த கருவை பத்திரமா பாதுகாத்து தந்தார். இதில் இன்னும் அந்த மந்த் அந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது காலையில் பாசிட்டிவ்னு காட்டினதும் நான் வந்து ரொம்ப ஏசப்பா நான் எப்படி இதை ஃபேஸ் பண்ணுவேன் அந்த ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது. உடனே ஏசப்பா எனக்கு ஒரு வார்த்தை தந்தார், நீ பிரயாசப்படாததும். அந்த யோனாக்கு கொடுத்த வார்த்தை. நான் பைபிள் எடுத்து வாசிக்க கூட இல்லை அந்த டைமில். ஏன்னா வந்து எனக்குள்ள ஒரே பயமாக இருந்துச்சு அந்த டைமில். பயம்னா நான் எப்படி ஏசப்பா இந்த காரியத்தையெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி கொண்டு வந்து பிள்ளைங்களை இவனையும் பெரியவனையும் பார்க்கணும், எல்லா காரியத்தையும் செய்யணுமேனு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அந்த வார்த்தை கிடைச்சதுமே ஆனால் நான் அதை அந்த டைமில் மறந்து விட்டு அப்புறம் திரும்பவும் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் எல்லாம் பண்ண நேரம் எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் இருந்துச்சு. தேவன் அந்த 3 மாதம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு. ஆனால் அந்த 3 மாதமும் எனக்கே தெரியாமல் தேவன் வந்து பத்திரமா கருவை பாதுகாத்து வைத்திருந்தார். அதற்காக நான் தேவனுக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்லணும். அதே போல் அதுக்கப்புறமும் வந்து டெலிவரி டைமில் நான் ஊருக்கு போக டிசிஷன் எடுத்திருந்தது ஜான்வரியில் தான் போகணும்னு. ஆனால் திடீர்னு எனக்கு தோணுச்சு, இல்லை இப்போ போகணும் அப்படின்னு அன்னைக்கு திடீர்னு தோணுனால அந்த டைமில் நான் அன்னைக்கு பார்க்கும்போது டிசம்பர் மந்த்துக்கு எப்போவுமே டிக்கெட்டே கிடைக்காது ஊருக்கு போகிறதுக்கு. ஆனால் அன்னைக்கு கரெக்டாக எந்த நாள் நாங்கள் பார்த்தோமோ அதே நாள் எங்களுக்கு கரெக்டாக 3 டிக்கெட் கரெக்டாக இருந்துச்சு. நாங்கள் போகிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். ரொம்ப போராட்டமான சூழ்நிலை தான் ஜான்வரி. அங்கே போன அப்புறமா ஃபுல்லாக ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க டாக்டர். அதனால ரொம்ப ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமும் டெலிவரி டைம்லேயும் ரொம்ப சிசேரியன் பண்ணி தான் எடுத்தாங்க. ஒரு 38 டேஸ் போகிறது வரைக்கும் எப்படியாவது கொண்டு போயிடணும், அந்த ஒரு 38 வீக்ஸ் போகிறது வரைக்கும் கொண்டு போகணும் உள்ள ஒரு கட்டாயத்தின் நிமித்தம் தான்
டாக்டர் வந்து பெட் ரெஸ்ட் கொடுத்து எனக்கு இது பண்ணாங்க. அந்த டெலிவரி எல்லாம் முடிஞ்ச அப்புறமும் ஒரு 1 மந்த் வரைக்கும் ரொம்ப பலவீனமாக தான் இருந்தேன். ரொம்ப உடம்பு முடியாமல் ரொம்ப கஷ்டத்தின் சூழ்நிலையில் இருந்த டைம்லையும் தேவன் தான் ஒவ்வொரு நாளும் படுத்திருந்தே வந்து ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போதும் ஒவ்வொரு நேரமும் ஏசப்பா தான் ஒவ்வொரு வசனம், ஒவ்வொரு வார்த்தை. அம்மா வந்து ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லான ஒரு அம்மாவை ஏசப்பா எனக்கு தந்தார். அதுக்காக நான் இந்த நேரத்தில் ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க தான் வந்து ஜெபத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் தாங்குவாங்க. அப்போ நான் அடிக்கடி அம்மாட்ட அப்போ உடனே ஒரு நாள் கேட்டேன், நீங்கள் எல்லாருக்காகவும் எப்பவும் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு வார்த்தை கிடைக்கிது, எனக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு அந்த டைமில் எனக்கு வந்து, ஏன்னா என்னால் ப்ரேயர் பண்ண முடியலை, எதுவுமே பண்ண முடியலை. அந்த சுச்சுவேஷனில் நான் அம்மாட்ட அந்த வார்த்தையை கேட்டேன். அப்போ அம்மா சொன்னாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இந்த வார்த்தை தான் உனக்கு ஏசப்பா தந்த வார்த்தை, நீ இதை பிடிச்சி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் உடனே அந்த வார்த்தையை நான் எப்பெல்லாம் வந்து சோர்ந்து போயிருக்கணும், டிவியில் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் ஓடிட்டுருக்கும், அதே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை அந்த வார்த்தை வந்துடும். அப்போ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஏசப்பா என் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு மன தைரியம் உடனே வந்துடும். அந்த டைமில் ஒரு பலன் வந்தது மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்த அப்புறமும் நாங்கள் வந்து நிறைய ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நிறைய ஃபேஸ் பண்ணோம். அடிக்கடி சின்னவனுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைம்லேயும். அப்போ ஒரு டைம் வந்து நாங்கள் வந்து ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு உள்ள எல்லாம் ஒரு வாட்டியுமே டெல்சன் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, என்ன நீ ஃபேஸ் பண்ண தெரியாதா, ஒன்றும் உனக்கு தைரியமே இல்லை அப்படின்ட்டு, என்ன இல்லை இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டைமில் அவங்களே சொன்னாங்க, இல்லை நம்ம ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு, போகிறேன்னா போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிற மாதிரி யோசித்தோம். ஆனால் அந்த டைமில் அவங்க சொன்ன அதே டைமில் நானும் ஓகே போயிடலாம், எல்லாம் ஊருக்கே போயிடுவோம், நம்ம முடியலை, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நான் உடனே வர முடியாது, ஏன்னா இப்போ வேலை இருக்குது, அங்கே போன உடனே நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் எல்லாமே செட் பண்ணணும், அப்படியெல்லாம் நிறைய காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்த போது நான் சொன்னேன், அப்படின்னா தனியாக நான் ஒத்தைக்கு உடனே போக முடியாது அப்படின்னு சொல்லி நானும் உடனே ஏசப்பா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் அந்த அநேக காரியங்களுக்காக. அப்பவும் ஏசப்பா வந்து இல்லை இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு மன தைரியத்தை ஏசப்பா தந்தாங்க. இல்லை நீ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணும்போதும் தேவ பலன் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போதும் சரி, ஒவ்வொரு நாளும் தனியாக இருந்து ஆண்டவரோட கூட பேசும்போதும் ரொம்ப மனசோர்வாக இருக்கிற போதும் யாருக்கிட்டையாவது நான் வந்து அதை ஷேர் பண்ணும்போது அவங்க அதுக்கேற்ற ஒரு மன ஆறுதலான ஒரு வார்த்தையை தரதா இருந்துச்சு. அது மாதிரி தேவன் அப்படி இப்போவும் இன்னைக்கு கூட நான் ரொம்ப முடியாத ஒரு பெரிய ஒரு சிச்சுவேஷனில் தான் வந்தோம், வர வேண்டாம் அப்படின்னு கூட காலையிலையும் நினச்சோம். ஆனால் இல்லை, ஏசப்பா கிட்ட ஒரு சாட்சி சொல்லிட்டு தான் கண்டிப்பாக வரணும், இது வருஷத்தில் ஒருக்காத நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி வந்தோம். அந்த அளவுக்கு நாங்கள் வர முடியாத ஒரு சிச்சுவேஷனில் தான் இன்றைக்கும் வந்தோம். ஆனால் தேவன் எங்களை இந்நாள் வரைக்கும் பலப்படுத்தி ஒவ்வொரு பாடுகளின் மத்தியிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் அவருடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறத நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர தேவன் கிருபை செய்தார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதுபோல் அநேகர் எனக்காக இந்த சர்ச்சில் வந்து ஃபாஸ்டிங் இருந்து கூட நிறைய பேர் எனக்காக ஜெபிச்சாங்க. எனக்கு தெரியும், நான் 5th மந்த் கன்சீவாக இருக்கும்போது எனக்கு வரப்போகிற ஒரு பெரிய ஆபத்தான சூழ்நிலையை முன்னாடியே ஆண்டவர் ஒருத்தங்களுக்கு வெளிப்படுத்தி அவங்க இங்கே வந்திருந்து ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணாங்க. ஆனால் அவங்க என்கிட்ட சொல்ல ஒன்றும் இல்லை, அவங்க என்கிட்ட சொன்னாங்க, டெல்சனை கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க, நீ நல்லா ப்ரேயர் பண்ணுங்க, ஏதோ எனக்கு ஏசப்பா உணர்த்துறாரு அப்படின்னு சொல்லி. நான் வந்து என்ன அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் அடுத்த ஒரு 2-3 டேஸில் தான் அந்த டைமில் நான் வந்து ரொம்ப முடியாமல் 5th மந்த்து அப்போ வந்து ரொம்ப முடியாமல் கீழே ஜோவை ஸ்கூலுக்கு விட போகும்போது கீழே மயங்கி விழுந்துட்டேன். ஆனால் வந்து அந்த டைமில் கூட பக்கத்தில் ஒருத்தங்க நின்னாங்க, அவங்க தான் என்னை இது பண்ணாங்க கொஞ்சம். ஆனால் அந்த சிச்சுவேஷன்லேயும் ஆண்டவர் முதலே வெளிப்படுத்தினா அதையெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா, நான் ஒரு வேளை லிஃப்ட்டில் வந்துட்டு இருந்தேனாலோ ஏதோ வேறு ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டு இருந்திருந்தேனாலும் அந்த டைமில் யாருமே அந்த இடத்துல வேறு யாருமே இல்லை, அப்படி ஒரு சிச்சுவேஷன். ஆனால் தேவன் அன்னைக்கு அவங்களோட ஜெபத்தை கேட்டு இந்த சர்ச்சில் வந்து அவங்க ஃபேமிலியாக ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணாங்க.
அவங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு தேவன் என்னை வந்து பாதுகாத்தாருன்னு தான் நான் அந்த நேரம் யோசித்தேன். அதற்காகவும் அவங்களுக்காகவும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படியாக அநேகர் என்னை ஜெபித்து அநேகர் எனக்கு பலவிதமான உதவிகளை செய்து எனக்கு தாங்கின ஒவ்வொருவருக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சாட்சியை தேவனுக்கே செலுத்துகிறேன். ஏசு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் சுகமாக காத்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். வருஷம் முழுவதும் எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்ளும்படியாகவும் தேவன் கிருபை செய்தார். அதற்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்பேன். அந்த சூழ்நிலையில் பலவிதமான சூழ்நிலையில் ஆபத்துகள், துன்பங்கள், நோய்கள் எல்லாம் வந்தது. ஆனாலும் தேவன் கிருபையாக பிள்ளைகளை காத்தார். இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவ கிருபை என்று சொல்லத்தக்க விதத்தில் ஆபத்துகளுக்கெல்லாம் விலக்கி காத்த தேவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வருகிற வருஷமும் நம்ம எல்லாருக்கும் தேவன் ஆசீர்வாதமாக அமைத்து தருமாறு தேவனை நோக்கி ஜெபித்து சாட்சியை முடிக்கிறேன். ஆமேன். ஸ்தோத்திரம். Year was very different for me. As we all know that I was in UK and I was away from my family, and it was the first time that for a whole year I was away from my family, and I faced a lot of difficulties over there when I was alone. Yes, my brother was there with me in UK, but we were at a distance, like from my place to his place it's around 2 hours, so we used to meet once in a month. But most of the times I used to be alone with my friends, and there were many challenges that were thrown at me, and I used to always question God that why when I am alone, why not when I am with my family? Like there were many challenges. If I talk about it, it's a very long story, but I just want to keep it brief. I don't know, it was very mentally challenging for me, and it was affecting my daily life as well. I was falling sick quite often, and I used to always question God that why all of these things when I'm alone? Why not, when I'm with my parents or when I'm back home? Because when I was in Pune, I never faced such challenges, and to which God answered me through a promise verse which was given to me on my first birthday. And one day I was just praying, I was just reading my Bible, and it just came into my mind that let's read my promise verse. So my promise verse says, it's in Isaiah 60:22. The smallest family will become 1,000 people, and the tiniest group will become a mighty nation. At the right time, I, the Lord, will make it happen. So, when these challenges were thrown at me, when I read this verse, he says, at the right time, I, the Lord, will make it happen. So, I used to ask God for a lot of things, and I got my answer through this verse, and it gave me peace in my mind. And from then on, my life changed. Like, he gave me a new perspective in my life, a new way to look at life. And this verse just told me that just wait on the Lord's time. You just have to show your faith in him and believe him that whatever he is doing right now, it's just part of the process. You just need to face these challenges and just wait for what's on the other side of the door. So he gave me a lot of strength in this period, and with this I would also like to urge each and every one of you to know your promise verse. And I believe any problem that is going on in your life, or any question that you guys are having in your life, it will be answered. And this I'm saying with a very strong belief, because I have experienced it, and I want each and every one of y'all to also experience this. And I'm just grateful that God spoke to me this year,
and I am very eager to enter into 2024 knowing that God is going to talk to me even more, and He's going to lead me in this new year with new ambition and new goals. Thank you. Praise the Lord. Praise the Lord. ஒவ்வொரு நாளும் மார்னிங் ப்ரே பண்ணும்போது எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோக்கு முன்னாடி நின்று என்னையும் என் வீட்டையும் இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம், அந்த தாவீதின் வார்த்தை தான் என் கண் முன்னாடி வந்து நிற்கும். அதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்தபடியாக சென்ற வருடம் முழுவதும் என்னோடு கூட இருந்து எங்களோடு கூட இருந்து ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றையும் கடவுள் கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உன்னதமானவரின் மறைவில் இருக்கும் ஸ்லாக்கியத்தை கடவுள் கொடுத்ததற்காக மிகவும் நன்றி. ஒவ்வொரு நாளும் அவர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதை பார்த்து நான் நன்றி சொல்கிறேன். கடைசியாக ஒரு பைபிள் வசனம், ஏசாயா 26:3 உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூர்ண சமாதானத்துடன் பாதுகாத்து கொள்வீர் என்ற ஒரு வசனம் இருக்குது. நாங்கள் கடவுளை தான் நல்லா உறுதியாய் பற்றி கொண்டேன். அதனால் கடவுள் எனக்கு ஒரு பெரிய சமாதானம், இந்த வயசில் சமாதானம், ஒரு பூர்ண சமாதானம் ரொம்ப முக்கியம். அந்த தேவ சமாதானம், உலகம் கூடாத அந்த சமாதானத்தை கடவுள் எனக்கு கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த வருடம் முழுவதுமாக எங்கள் குடும்பம் அனைத்தையுமே கண்ணின் கருவிழி போல் கர்த்தர் காத்தாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதும் சரி, ஒய்ஃப் டெய்லி 25-35 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நேரங்களிலும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா ஆபத்திலிருந்தும் அழகாக கர்த்தர் மீட்டெடுத்தாங்க. அதுக்காக கூடிய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவில் பார்த்தா சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். அவங்க இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, 2-3 தடவை இன்சிடென்ட்ஸு சொல்லியிருக்காங்க. பஸ்ஸு முன்னாடியே ஸ்லிப் ஆகி அவங்க க்ராஸ் பண்ணுறப்பெல்லாம் விழுந்திருக்காங்க என் ஒய்ஃப். அந்த டைம்லாம் ஒரு செகண்ட் போதும். ஆனால் கடவுள் எந்த விதமான ஆபத்துகளும் நடக்க விடாமல் அவங்கள அருமையாக கூட்டிகிட்டு சேர்த்துருக்காங்க. அதுக்காக கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ சிறப்பாக ஒரு சாட்சியை நான் சொல்ல இருக்கணும்னா, கடந்த ஆண்டில் எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு, மார்ச் மாதத்தில் திடீர்னு எனக்கு ஒரு சுகவீனம் ஏற்பட்டது. அது எப்படின்னா எந்த விதமான ஒரு சிம்டம்ஸுமே இல்லை எனக்கு. அதாவது ஒரு சின்ன ஒரு பெயினோ ஒரு அன்ஈசினஸோ எதுவுமே இல்லை. இப்போ நம்ம சர்ச்சிலேருந்து பார்த்தா மெத்தடிஸ்ட் மென்லாம் சேர்ந்து ஒரு ட்ரெக்கிங் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெக்கிங் போனப்போ தான் அந்த பிரெத்லெஸ்னஸ் வருது அப்படின்றதே எனக்கு ஐடென்டிஃபை ஆனிச்சு. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம ட்ரெக்கிங் ஏறுறதுக்கு? மேபி ஒரு ப்ராக்டிஸ் இல்லாதனால, ரெகுலர் ஹேபிட் இல்லாதனால கூட அது மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ஒரு காரியம் என்னை மாஸ்டர் செக்கப் பண்ண வச்சுது. அதில் செக் பண்ணப்போ தெரிஞ்சது பிளாக் இருக்க மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், ஆன்ஜியோ பண்ணி பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வண்ணமாக ஊருக்கு போனோம். முழு நம்பிக்கையோடு தான் போனேன்னா, எந்த விதமான இதுவும் இருக்காதுன்னு. அங்கே போய் செக் பண்ணப்போ 3 பிளாக் இருந்துச்சு. 88%, 50%, 30% இருந்துச்சு. அது இருந்தனால உடனே ஸ்டென்ட் வைக்கணும்னு சொன்னாங்க. 2 ஸ்டென்ட்டும் வச்சுருந்தாங்க. கர்த்தர் அருமையாக காப்பாற்றினாங்க. ஏன்னா இப்போ எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் எப்படி இருந்தாலும் ஒரு மெயில் வந்துடும். எவ்ரி மந்த் வி வில் ரிசீவ் 1 மெயில். பார்த்தா ஏஜ் குரூப் 35 to 41. அது நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, லாட்ஜில் போய் படுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தே ஒன்ட் வேக்கப். அப்படியே சைலண்ட் அட்டாக்கில் இறந்து போன சின்ன பசங்க எல்லாமே, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் 35 to 41 ஏஜில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஆனால் கடவுள் அற்புதமாக கூட இருந்து அழகாக காத்திருக்காங்க. ஏன்னா எனக்குள்ளே பல இந்த கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் சொன்ன மாதிரி அது ஒரு நம்மளை ஒரு அவிசுவாச வழியில் கொண்டு போகிறதுக்கான ஒரு தூண்டுதல் தான் சாத்தானோட வேலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ உனக்கு ஒன்றுமே இருக்காதுன்னு நீ ப்ரே பண்ணிட்டு போனியே, எதுவுமே இருக்காதுன்னு நினச்சி, ஆனால் உனக்கு இத்தனை பிளாக் இருக்கு, இப்போ கடவுள் உன்னை கைவிட்டார்ல அப்படின்ற மாதிரி ஒரு நகைப்பான நமக்குள்ளேயே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். என்னதான் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருந்தாலும் அந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்ம வளர விடாமல் சப்ரஸ் பண்ணுறதுக்கு கடவுள் தான் நமக்கு நாளுக்கு நாள் உதவி செய்வாங்க. ஏன்னா ஜீவனோடு அவங்க முன்னாடி எல்லாம் நிறுத்தியிருக்காங்க அப்படின்னாலே அது கடவுளோட கிருபை, கடவுளோட சித்தம். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்லேருந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்க பண்ணாங்க. மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு 3 months ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து ஐ எம் டூயிங் ஆல் மை ஒர்க் ஃப்ரம் த ஹோம் ஒன்லி.
அதனால் அந்த ஒரு இதுவும் எனக்கு கிடச்சிது. பாஸோட கண்கள் எல்லாம் தயவு கிடச்சிது. நான் ரெகுலராக நாங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த லாஸ்ட் 1 இயர் முடிகிற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன்னோ அதுக்கும் அக்ரீட். ஸோ இந்த மாதிரி அழகாக ஒவ்வொரு விஷயங்களையும் கூடவே இருந்து கடவுள் குடும்பத்தை காப்பாற்றி வருகிறாங்க. கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆரோக்கியம், சுகம், பலன் தந்து வழி நடத்துகிறாங்க. அதற்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இன்னும் அலிஸ்க்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஏசப்பா, அலிஸ்க்கு ஒரு குழந்தைய கொடுத்து ஆசீர்வதிங்க அப்படின்ட்டு. இந்த ஆல்டரில் நின்று தான் நாங்கள் குடும்பமாக ஜெபிப்போம். வீட்லேயும் ஜெபிப்போம். இந்த ஆல்டரில் ஞாயிற்றுக்கிழமை ஜெபிப்போம். அலிஸ் கன்சீவ் ஆனால் பிறகு அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க, இங்கே தான் நீங்கள் நம்பர் போடணும், இங்கேயே பாருங்கள் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு இங்கே வரணுமே, மாதம் வரணுமே செக்கப் பண்ண அப்படின்ட்டு நாங்கள் ஜெபம் பண்ணோம். பிறகு நாங்கள் காரில் கூப்பிட்டு வருவோம் அலிஸை. டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் காரில் கூப்பிட்டு போகக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது, ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னாங்க. பிறகு ட்ரெயினில் எங்கள் மருமகனும் அவளும் வருவாள். சில ஜனங்களில் மருமகன் வராத டைமில் கூட கடவுள் தனியாக அவளை வர்றதுக்கு கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறகு சுகப்பிரசவத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் சுகப்பிரசவத்தை கொடுத்து அழகான குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இன்னும் பிப்ரவரி மாதம் என் மகா லெஸ்லி ஒரு கம்பெனி தொடங்கினாங்க. அதை நம்ம 2 ஐயாவும் குடும்பமும் ஜெபம் பண்ணி ஆரம்பித்தாங்க. இப்போ நல்ல வேலைகள் கிடைத்து கொண்டு இருக்கிறது. அதற்காக நன்றிகளை செலுத்துகிறோம். நீங்களும் இன்னொரு மிஷின் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கும் நன்றி. கர்த்தருடைய நாமத்தினால் ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை செலுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் குடும்பம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே சரீர பிரகாரமாக நாங்கள் ரொம்ப பலவீனமானவங்க. ஏகப்பட்ட பலவீனங்கள் உண்டு. ஆனால் எங்களுடைய பலவீனங்கள் மத்தியில் ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். அவருடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. வேலையின் காரியங்களில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்ளை பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே எதுவுமே சாங்ஷன் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் இயர் எண்டில் பார்த்தோன்னா அந்த அவுட்புட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அந்த இயர் எண்டில் மாத்திரம் இல்லை, அடுத்த வருஷத்துக்கு தேவையான அந்த அவுட்புட்டுமே இதெல்லாம் வந்துடும் அப்படின்னு தெரிகிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம எதையுமே பார்க்க மாட்டோம், ஆனால் தேவையான நேரத்தில் அந்த மழையை கொடுக்குற மாதிரி ஆண்டவர் அந்த தேவையான அந்த அவுட்புட்ஸ்லாம் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு வருகிறார். அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களும் ஆசீர்வதிச்சுட்டு வராரு. படிப்பின் காரியங்கள் ஆசீர்வாதம்னா பிள்ளைங்க ரியலைஸ் பண்ணுறது, அவங்க படிக்கணும், அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அந்த ரியலைசேஷன் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதில் அவர் நல்லா படிச்சுட்டு வராங்க. குறிப்பாக பெரிய பையன் இப்போ ஒரு 5 வருஷம் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறான். இது போக எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு அவன் ஆசைப்பட்டப்ப அதுக்குரிய அந்த என்ட்ரன்ஸ்லாம் அவன் பாஸாக உதவி செஞ்சுருக்கிறார். தொடர்ந்து அவன் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் பாஸாக உதவி செஞ்சுட்டு வராங்க. அரியர்ஸ் இல்லாமல் இது வரைக்கும் அவன் பாஸ் ஆகிருக்கிறான். சின்ன பையனும் நல்லா படிக்க ஆண்டவர் உதவி செஞ்சுருக்காங்க. ஆண்டவருக்கே எல்லாமே உண்டாதாக. நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளவு நன்மைகளை நாம் செய்தாலும் ஒவ்வொரு இடையூறுகள் வரும்போதும் நாம் தேவனை அண்டுகிற நிமிடம் தாமதமாகவே இருக்கிறது. ஒரு சில நாட்களாகும், ஒரு சில கஷ்டங்கள் பட்ட பிறகு தான் நம் தேவ பாதத்தை பிடிப்போம். அவ்வாறு தான் ஒவ்வொரு அனுபவங்களிலும் என்னுடைய வாழ்வில் இருக்கிறது. எனக்கு இடையில் ஒரு கால் வலி வந்துச்சு பயங்கரமாக. பட் படுத்து எந்திக்க முடியல. எந்த சைடுமே திரும்ப முடியாத அளவுக்கு லெஃப்ட் சைடில் கரெக்டாக இடுப்புலே ஒரு பெரிய வலி. எதனால் வந்துச்சு, அதுக்கு முந்தின நாள் நல்லா தான் இருந்தேன்.
எதனால் வந்துச்சுன்னு என்னால் அதை கணிக்கவே முடியல. அப்போ சண்டே எந்த ஹாஸ்பிட்டலுமே எல்லாம் அதில் திவான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வந்து எக்ஸ்ரே எடுக்க போயிருந்தோம். எக்ஸ்ரே எடுத்தாம்போது என்னால் அது படுக்கவும் முடியும், ரொம்ப கஷ்டப்பட்டேன். சோனி என் கூட வந்தால் அவங்க வந்து ஊருக்கு போயிருந்தாங்க. ரொம்ப அன்றைய நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது எடுத்துகிட்டு அவங்க ஒரு சில மருந்துகள் தந்தாங்க. அப்புறம் நான் வந்து அதை மருந்து சாப்பிட்டப்போ ஒரே லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. ஒரு நேரம் தான் மாத்திரை எடுத்திருந்தேன். மாத்திரை சாப்பிடல விட்டாச்சு. அப்புறம் 3 நாள் வந்து கை மருந்து மாதிரி எனக்கு தெரிந்த மருந்தை போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் லூஸ் மோஷன் ரொம்ப ஆன உடனே பிறகு குளுக்கோஸ் ஏற்றினாங்க. பிறகு அந்த வலி சரியாகவே இல்லை. அப்போ நான் சொன்னேன், டாக்டர் வந்து சரியாகவே செக் பண்ணலை, சும்மா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதில் வலிக்கா அப்படின்னு சும்மா ஃபாஸ்ட்டாகவே செக் பண்ணார். அதனால் திவான் ஹாஸ்பிட்டல் போவேன்னா வேறு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி நான் சொன்னேன் அவங்கள்ட்ட. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பெஷலிஸ்ட்லாம் பிம்பிரில் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. எந்த டாக்டருமே இல்லை, எல்லாருமே நாங்கள் ஊருக்கு போயிருக்கோம், இப்படி லேட்டாக வருவோன்னே சொன்னாங்க. பின்ன வேறு வழி இல்லாமல் அங்கேயே போனோம். அவர் கடைசியில் நீங்கள் மாத்திரையும் எடுக்கலை, ஃபிசியோதெரப்பி எதுவுமே நீங்கள் கொடுக்காம இப்படி வந்திருக்கீங்க திரும்பி சொல்லிட்டு இந்த லெஃப்ட் காலை வந்து இப்படி வெளிப்புறமாக மடக்கி இப்படி தான் செஞ்சார். அது ஏதோ ஒரு நரம்பு சுளுக்கு மாதிரி இருந்திருக்கு, அது சரியாயிட்டு. தேவன் நான் எங்கெங்கே போகணுன்னு நினச்சாலும் கடைசியில் கரெக்டான இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்து கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்க வச்சு அந்த ஒரே தான் அதோட சரியாயிட்டு. ஆனால் இருந்தாலும் எம்ஆர்ஐ எடுத்தோம், எந்த இதுவுமே இல்லை, நார்மல் தான். உங்களுடைய ஏஜோட இதனால அது இப்படி ஆயிருக்கு, அதனால் கீழே உட்காரக்கூடாது அப்படின்னு நிறையா கொடுத்தாங்க. ஆனால் அப்படிலாம் செயல்பட முடியாது. நம்மளுடைய வேலை அன்றாட வேலைகள் நமக்கு அப்படி செஞ்சால் தான் நடக்கும். அவங்க செஞ்சபடி நம்ம செய்யவே முடியாது. ஆனால் இருந்தாலும் தேவன் நல்லபடியாக காத்து வழிநடத்து வராங்க. இப்போ வரைக்கும் அந்த வழி எதுவுமே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து சோனிக்கு வந்து முட்டு கீழே ரொம்ப ஒரு ஊறல், கை எடுக்க முடியாது. கை வச்சானா கை எடுக்கவே மாட்டா. அதை மாதிரி சொரிஞ்சு இப்படி ரத்தம் வழிகிற மாதிரி அந்த அளவுக்கு அவளுக்கு இருந்துச்சு. பட்டு அதனால் நாங்கள் ரொம்ப வைத்தியம் பண்ணி இருந்தாலும் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். சரியாகவே இல்லை. 1 மாதத்துக்கு மேலவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு கஷ்டம். பின்ன நான் கர்த்தர்கிட்ட பொருத்தனை பண்ணேன், ஏசப்பா அவருடைய இந்த ஒரு வேதனையை வந்து சரி பண்ணுங்கப்போ நான் உங்களுடைய சமூகத்தில் நான் சாட்சி சொல்வேன்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணினேன். 1 வாரம்தான் அப்படியே சரியாயிட்டு. எந்த மருந்துமே பார்க்கல, இந்த ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆலயத்தில் வந்து நான் சாட்சி சொல்லுவேன்னு சொன்னேன், அப்படியே சரியாயிடுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து கர்த்தர் வந்து சோனிக்கு ஒரு வரன் அமைய கிருபை செஞ்சாங்க. இப்போ நாங்கள் ஊருக்கு போயிட்டு நல்லபடியாக திரும்பி வந்தோம். அவளுக்கு அந்த ஒரு உறுதி செய்கிற நிகழ்ச்சியை நடத்தி வந்திருக்கோம். நல்லபடியாக நடக்க கிருபை செஞ்சாங்க. இந்த வரனை கொடுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவளுடைய வாழ்க்கையின் வழிகளை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். In the year 2023 was really a blessed year for us. Not only that, ups and downs இருந்துச்சு. Like we took a very big decision. இவங்க அப்பா வந்து யூரோப்புக்கு he got a chance, but ரொம்ப யோசித்தோம். பிகாஸ் இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் மீ. எனக்கு இங்கே தனியாக இருந்து, ஏன்னா ஃபேமிலியும் இங்கே யாரும் இல்லை. ஸோ இவளையும் வச்சுட்டு நான் தனியாக இருக்கிறது எவ்வளோ இட்ஸ் டிஃபிகல்ட்டுன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக அது வேண்டாமா போகலாமா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தோம். பட் ப்ரேயர், நாங்கள் எல்லாமே ப்ரேயரில் டெசிஷன் எடுப்போம். ஸோ வி வர் வெயிட்டிங் ஆன் த லார்ட் அண்ட் எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ். நாங்கள் நினைக்கவே இல்லை. எவ்ரிதிங் ஹேப்பன் வித்தின் நாட் ஈவன் 3 months. 3 monthsக்குள்ளே எவ்ரிதிங் கேம் த்ரூ அண்ட் இவங்க கிளம்பிட்டாங்க. கரெக்டாக அவங்க கிளம்பி ஐ வென்ட் வித் திம் அண்ட் கேம் பேக். எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அங்கேயே ஐ வாஸ் த்ராஷ்ட் பிகாஸ் ஹீ வாஸ் ஆஃப் கிரேட் சப்போர்ட் டு மீ, மை டேட். அண்ட் எவ்ரிடே 5 o'clock எனக்கு அவங்க கால், 5 to 5:30 இம்மெட்டீரியலாக எனக்கு அவங்க கால் வரும். தட் வாஸ் ஒன் கிரேட் சப்போர்ட் ஃபார் மீ. தோ ஹி வாசன் வித் மீ, அவங்களோட ப்ரெசன்ஸ் வாஸ் ஆல்வேஸ் தேர். இப்போவும் சம்டைம்ஸ் 5 o'clock ஆனிச்சுன்னா அப்பா கால் வரலையே அப்படின்னு, என்னடா எப்படி இருக்க அப்படிம்பாங்க. ஒரு மாதிரி தட் அந்த மிஸ்ஸிங் பார்ட் வாஸ் என்னால் எடுத்துக்கவே முடியல. அதுக்கப்புறம்
எவ்ரி டைம் அப்பா இருந்ததுக்கப்புறம் நான் எவ்ரி டைம் அங்கே வந்து he was by God's grace he was settling well. அது சாட்சியாக சொல்லணும். எவ்ரிதிங் ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க அங்கே போகும்போது அவங்க அங்கே ஒன்று ஒன்றா எல்லாமே அவங்க he was settling properly. பட் நான் தான் whenever I get low I used to say இல்லைப்பா நீ வந்துரு இனஃப் போதும் பை என்னால் இங்கே I cannot manage alone அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் it was very hard for me. There were very many days when I used to come to church. வந்து தனியாக உட்காந்து கடவுள்கிட்ட பேசிட்டு போவேன். என்னால் இது முடியல, ஹவுல் ஐ மேனேஜ் அலோன், பிகாஸ் எவ்ரிதிங் எனிதிங் அட் ஹோம் நான் ஓடணும். தெர் இஸ் நோபடி, அவளையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ அதனால் எனக்கு தனியாகவே பண்ணுறது வந்து இட் வாஸ் a big challenge for me. I used to sometimes come and sit இங்கே வந்து உட்காந்து கடவுள்கிட்ட சொல்லிட்டு போவேன். ஐ மீன் அழுதுகிட்டே போவேன் லிட்டரலாக. என்னால் ஐ டோன்ட் நோ என்னால் இது பண்ண முடியுமான்னு தெரியல ஏசப்பா அப்படின்னு. பட் இப்போ வரைக்கும் கடவுள் அருமையாக வழி நடத்திட்டு வராரு. ஐ மீன் எவ்ரிவேர் நான் அந்த ஜாப் பண்ணணும்னு போகும்போது தேர் ஆல்சோ ஐ யூஸ் டு கெட் ஹெல்ப் ஆஃப் த லார்ட். அவர் தான் என்னை நடத்திட்டு வராரு. அண்ட் ஆல்சோ என் பொண்ணு வந்து வென் ஷீ அவளோட காலேஜ்லேயும் ஷீ யூஸ் டு எக்ஸல். She has excelled well in this 2023. She's become the general secretary of the college. That is one very, very proud moment for us as a family, because our entire college ki general secretary aayi, and angiyume both academically and also culturally everywhere she also excelled well. God really gave his grace. And when she was born, அவர் வந்து ஒரு வார்த்தையே கொடுத்தாரு. அவளோட பேரே இட் வாஸ் த்ரூ தட். நாங்கள் வைக்கவே இல்லை, வி நெவர் சோஸ் அ நேம் ஃபார் ஹர். அவளுக்கு கொடுத்த வேர்ஸ் ஐசாயா 61, நீ பிரகாசமாக இருப்பாய், ஷைனி. இங்கிலீஷ் பைபிளில் இட் சேஸ் யூ வில் ரைஸ் அண்ட் ஷைன். அந்த வேர்ஸ் வச்சு தான் he gave her name. And I mean as per that verse அவளை இன்னி வரைக்கும் கடவுள் வந்து wherever she goes she's been making her shine. And all the praises and glory to God. எங்கள் கூட இருந்து இந்த 2023 வரைக்கும் 2023 ஃபுல்லாக God has been so graceful and helpful, and he's been blessing us thoroughly in this 2023. I mean all praises and glory to him alone. Thank you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மட்டும் மகிமை உண்டாவதாக. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை மட்டுமே. இந்த வருடம் முழுவதிலும் எங்கள் குடும்பம் அனைத்தையும் தேவன் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டதற்கு கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தையும் கொடான கொடி நன்றிகளையும் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே சப்பா, நன்றி. ஒரு 22ஆம் தேதி போன வாரம் என் தம்பி பெரிய தம்பிக்கு திடீர்னு ப்ரெஷர் கூடி போயிடுச்சு. 220 ப்ரெஷர் வந்துட்டு ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில் பார்த்ததுக்கு அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணணும்னு சொல்லி இசிசி எடுத்து பார்த்தாங்க. அதுலேயும் அவனுக்கு வந்து ஒன்றுமே தெரியலை. அந்த நாள் ஃபுல்லாக நைட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து திரும்ப வந்து டாக்டர் வந்து எக்கோ எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ எக்கோ எடுத்து பார்க்கணும்னு சொன்ன உடனே 2 நாள் கழித்து பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எதுக்கு 2 நாள் வெயிட் பண்ணேன். ஆனால் தம்பி சொன்ன மாதிரி எந்த சிம்டம்ஸுமே அவனுக்கு கிடையாது, வலியோ எதுவுமே இல்லை, ப்ரெஷர் மட்டும்தான் கூடி இருந்துச்சு. ஆனால் எக்கோ எடுத்து பார்க்கணுன்னு சொன்ன உடனே 2 நாள் கழித்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது மாமா எதுக்கு 2 நாள் கழித்து பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அன்றைக்கி சண்டே கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் எந்த சென்டருமே திறந்துருக்கலை. அன்றைக்கி வந்து லீவுனால அப்போ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து நீங்கள் அட்மிட் பண்ணுங்கள், அப்போ தான் அங்கே இது பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே மாமா அன்றைக்கு ஃபஸ்ட் நாளே ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கே சாயங்காலம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அங்கே எக்கோ பார்த்தாங்க. எக்கோவும் மறுபடியும் இசிசி பார்த்தாங்க. எக்கோ எடுத்து பார்த்ததில் வந்து ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் அன்றைக்கு சர்ச்சுக்கு வந்த அன்றைக்கு மாமா சொன்னாங்க, நாளைக்கு வந்து ஆஞ்சியோ பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதில் தான் தெரியும் பிளாக் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ்க்கு அந்த அன்றைக்கு ஆண்டவர்கிட்ட எதுவுமே எனக்கு கேட்க தெரியலை ஏசப்பா.
அழுக மட்டும்தான் என்னுடைய ஜெபம். எவ்வளவோ போராட்டங்களை கடந்து வந்திருப்போம் கர்த்தாவே, எதுவுமே கேட்க முடியலைன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருக்கு கிறிஸ்மஸ் அன்றைக்கு ஃபுல்லாக ஆண்டவர்கிட்ட எதுவுமே கேட்கல. ஏசப்பா உங்கள் கரத்தில் தம்பியை ஒப்பு கொடுத்துட்டேன் தகப்பனே, நீங்களே பார்த்துக்குறீங்க ஏசப்பான்னு சொல்லி நான் அழுது அவ்வளோ நேரம் உட்காந்து அழுதுட்டு மட்டும்தான் எந்திரிச்சு போனேன். வீட்டுக்கு போய் காலையில் மாமா ஆஞ்சியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்றைக்கே மறுநாள் திங்கக்கிழமை அன்றைக்கு கிறிஸ்மஸ் அன்றைக்கே வந்து எடுத்து காலையில் பார்த்ததில் 3 பிளாக் இருக்குது. 2 பிளாக் வந்து சின்னதாக இருக்குது, அது மெடிசன்லேயே சரியாக்கிடுவாங்க. ஒரு இதுக்கு வந்து இந்த ஸ்டென்ட்டு வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ சொன்ன உடனே எனக்கு டாக்டர் தம்பி ஒருத்தர் இருக்கான், அந்த பாவன் நான் தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்னா, அப்பா அப்படி சொல்லியிருக்காங்க அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த தம்பி சொன்னால், அக்கா எனக்கு தெரிஞ்ச டாக்டர் அங்கேயே கார்டியாலஜி டாக்டர் என் ஃப்ரெண்டு இருக்கார், நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லிடுறேன், அவன்கிட்ட கேட்டுட்டு செய்யணுமா என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து இதை உட்கார வைக்கணும்னு சொன்னதை வந்து செய்யணுமா இல்லையான்னு நான் வந்து கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நாங்கள் நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு அக்கா வேறு ஒரு டாக்டர்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கப்பவே சாயங்காலம் வீட்டுக்கு வர்றப்பவே அந்த ஹாஸ்பிட்டலை தாண்டுறப்பவே எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது, என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அக்கா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. காசு கட்டி அங்கே அட்மிட் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி வெளியில் பெட்டில் தான் இருந்திருக்கேன், நார்மல் பெட்டில். எனக்கு ஒரு மாதிரி வாந்தி வர்ற மாதிரி இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி படபடன்னு வருதுன்னு சொன்ன உடனே ஐசியூக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கேயே கூட்டி வச்சு பார்க்குறதுக்கு. அங்கே கூட்டிகிட்டு போன உடனே திரும்ப வந்து நான் அவனுக்கு அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அக்கா நீ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க, அந்த டாக்டர் வந்து அங்கே போய் பேசினாருன்னு சொன்னால் அது பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால் வேண்டாம், சரி அட்மிட் பண்ணிட்டாங்கல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டான் சாயங்காலம். இப்போ மறுநாள் காலையில் அக்கா வந்து எனக்கு ஃபோன் பண்ணுச்சு, வெள்ளம் இங்கே ஐசியூக்கில் வச்சுருக்கிறதுனால இன்றைக்கு செய்ய மாட்டாங்க உங்கள் ஊருக்கு, நீ தயவுசெய்து அந்த தம்பிக்கிட்ட பேசி அந்த டாக்டர்கிட்ட பேசி நீ வந்து செய்ய சொல்லி இன்னைக்கு அப்படின்னு சொன்னுச்சு. இப்போ நான் வந்து அவனுக்கு ஃபோன் போட்டேன், எடுக்கவே இல்லை. காலையில் 9 மணிலேருந்து ஒரு 2-3 மணி டைம் ஃபோன் போட்டேன், எடுக்கவே கிடையாது. சரி நீ எடுக்கலை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டோம். அப்புறம் மாமா வந்து பேசின உடனே 12 மணிக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னா இது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 12 மணிக்கு நான் உட்காந்து மகனும் வேலைக்கு போகல, உட்காந்துட்டு தான் இருந்தேன். அவனும் சொல்லுன்னு சொன்ன உடனே வேலைக்கு போல உட்காந்துட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கப்ப வேறு ஒரு ஃபோன் நான் பண்ணிகிட்ருக்கப்ப எனக்கு இந்த பையன் டாக்டர்கிட்டருந்து ஃபோன் வந்துச்சு. அந்த டாக்டர் ஃபோன் பண்ணிட்டோன்னு எனக்கே ஒரு டென்ஷனாக இருந்துச்சு, என்ன நம்ம காலையிலேருந்து போட்டால் எடுக்கவே இல்லை அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பேசினா, அக்கா அந்த டாக்டர் வந்து 2 டைம் அவன் தரவா அண்ணனுக்கு செக் பண்ணிட்டேன், அண்ணனுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, இது வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இது கிடையாது, இது உட்கார வைக்கிற மாதிரியே கிடையாது, அது அண்ணனுக்கு மெடிசன்லேயே சரியாயிடும், ஒரு பிரச்சனையுமே இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அக்கா கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் போக சொல்லுங்கள், வெளியில் போக சொல்லுங்கள், இதை மட்டும்தான் சொல்ல முடியுங்க, ஆனால் டாக்டர் பேரை வெளியில் சொல்லிடுறாதீங்கக்கா, இதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். நான் அப்போ அக்காவுக்கு ஃபோன் போடுறேன். கரெக்டாக அக்கா போயிட்டு பில்லை கட்டிட்டு பில்லை கொண்டுக்கிட்டு வந்திருக்கு கையில். ஃபோன் பேசணும்னு சொல்லுது, எல்லாம் நான் காசு கட்ட போகிறேன் அப்படின்னு. ஒரு 4 அடி தான் இப்போ பில்லு கட்டுற இடம், அதுக்கு மனசில் சொல்லியிருக்கு காசு கட்டாத அப்படின்னு ஆண்டவர் அதுக்கு ஆண்டவர் மனசுக்குள்ளே வந்து பேசுவார், அது ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும், அதனால் காசு கட்டாதேன்னு சொல்கிறாரு. கரெக்டாக நான் ஃபோன் பண்ணி அக்கா ஹாஸ்பிட்டலை விட்டு தம்பி வெளியில் போக சொல்கிறேன், ஒன்றுமே இல்லையா தம்பிக்கு, அதனால் வெளியில் நீ போயிட்டு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறேன். திருப்பி போயிட்டு அப்போ வந்து முதல்ல அவங்க வந்து இந்த இதுக்கு செலவு சொன்னது 3 லட்ச ரூபா. 3 லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்க சொன்னது ஆப்ரேஷனுக்கு செலவு மொத்தம்லாம் வரும், 3 லட்ச ரூபா செலவுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அக்கா போயிட்டு நான் போன அக்கா உடனே எடுத்துருச்சு. மறுபடியும் போய் வெள்ளம் பில்லு தான் கையில் வச்சுருக்கேன், சரி நான் போய் சொல்கிறேன்னு போணுச்சு. சொன்னதுக்கு பிறகு அந்த டாக்டரு அந்த தம்பிக்கு பார்த்த டாக்டரு, இல்லை 3 லட்ச ரூபாயில் நாங்கள் 1,10,000 ரூபாயில் நாங்கள் வந்து இதை முடிச்சு தர்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வந்த அக்கா மறுபடியும் என்னட்ட பேச்சு, இல்லவே இல்லைக்கா, நீ முதல்ல சொல்லிவிட்டு நீ எதையாவது ஒரு ரீசனை சொல்லிவிட்டு நீ ஹாஸ்பிட்டலை விட்டு கூட்டிகிட்டு போயிட்டு தம்பியை டிஸ்சார்ஜ் பண்ணிடு அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அக்கா வந்து போய் பேசி காலையில் ஐசியூக்குள்ளே திருப்பி கூப்பிட்டு ஆண்டவர் வந்து ஒரே ஒரு மணி நேரம், ரொம்ப நேரம் இல்லை, 1 மணி நேரம் அக்கா ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சுருந்துச்சுன்னா காசு கட்டியிருக்கும்,
தம்பிக்கு வந்து அது வந்து செய்யணும்னு தேவையே இல்லை, மாத்திரை மெடிசல்னே சுகமாயிரும், அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அங்கே உங்களை வந்து பயமுறுத்தி விட்டுருக்கா, எல்லோரும் இப்படி சொல்லி ரொம்ப சீக்கிரத்தில் செய்யணும், அதுலேயும் சொல்லியிருக்கா உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் அந்த ஒரு மணி நேரம் தான் நான் இங்கே பேசினேன், ஃபோன் பேசின நேரத்தில் ஆண்டவர் வந்து எங்களுக்கு செஞ்ச ஒரு பெரிய காரியம். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு ஆண்டவர் வந்து வசனத்தை கொடுத்தாரு. கர்த்தர் அதே மாதிரி கிரகிக்க முடியாத அதிசயமான காரியத்தை செய்கிற தேவன். தம்பிக்கு எந்த ஒரு இது இல்லாமல் கர்த்தர் வந்து பூரண சுகத்தை கர்த்தர் வந்து தந்தார். அதுக்காய் கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தையும் கொடான கொடி நன்றிகளையும் செலுத்துறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்தக்க கோடான கூடிய ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தையும் கண்மணி போல பாதுகாத்த நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி எனக்கு அநேக தேவைகள், என்னென்ன சின்ன தேவைகள் அளவு இருந்தாலும் சரி, பெரிய தேவைகள் அன்றாடம் தேவைகளை என்ன சந்தித்து வருகிறார். இடையில் எனக்கு ஒரு பிரச்சனை வருது, கழுத்தில் வந்து பெரிய அது திருப்ப முடியாது, இங்கிட்ட ஜாஸ்தியாக இவ்வளோ தான் திருப்ப முடியும், இந்த சைடு பார்த்தா இது கீழே திருப்ப முடியாது, அவ்வளோ ரொம்ப வேதனையோடு இருந்தேன். டாக்டர் சொன்னாங்க எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும், அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நாள் நம்ம ஞாயிறு ஆராதனையில் ஐயா ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நானும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கடக்குன்னு நறுன்னு ஒரு சத்தம் வந்தது. அத்தோட அதிலிருந்து நான் என்னோடய கழுத்தெல்லாம் நல்லா ஃப்ரீ ஆகிட்டு. அன்றைக்கி ஐயாட்ட சொன்னேன், அந்த நீங்கள் ப்ரே பண்ணும்போது ஒரு மிராக்கல் நடந்தது அப்படின்ட்டு. எனக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு கூடான கூட ஸ்தோத்திரம். கடந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து நாங்கள் ஒரு சேலஞ்சோடு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும், பூனாக்கு வந்து ஒரு இஷ்யூ இருந்தது, கால் பிளடரில் ஸ்டோன் இருந்தது. ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் மெடிக்கல் ப்ராசஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஆனால் அந்த டைமில் சப்போர்ட்க்கு யாரும் இல்லாததுனால, ஈவன் போன அம்மா வந்து யூஎஸில் இருந்ததுனால அவங்க வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிருந்தோம். அவங்களும் நீங்கள் சீக்கிரம் வந்து பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு பெயின் அதிகமாகிட்டு நாங்கள் அதை உடனே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு. நாங்கள் ஜான்வரியில் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்போ யாருமே இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அப்போ சர்ச் மெம்பர்ஸ், பாஸ்டர் எல்லாம் வந்து ப்ரேயர் பண்ணி இந்த ஃபஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் செகண்டும் நெக்ஸ்ட்டு ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸில் அந்த ப்ராசஸும் முடிச்சு சர்ஜரி பண்ணி அந்த கால் பிளடர் ரிமூவ் பண்ணி அம்மாவுக்கு பூரண சுகத்தை தர கிருபை தந்தார் கர்த்தர். தொடர்ந்து பூனாக்காக ப்ரே பண்ண எல்லாருக்காகவும் பாஸ்டருக்காகவும் ரொம்ப நன்றி. நிறைய சேலஞ்சஸ் த்ரூஅவுட் த இயர் இருந்துச்சு. நாங்கள் இன்னொரு வீடு புக் பண்ணியிருந்தோம், அதோட பொசிஷனும் இந்த இயர் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு அந்த பொசிஷன் எடுத்து அதில் நாங்கள் இந்த இயர் எண்டில் நாங்கள் அங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு கடவுள் கிருபை செய்தார், அதுக்காக நன்றி. இன்னும் அநேக மெடிக்கல் இஷ்யூஸ் பிள்ளைங்களுக்கோ எங்களுக்கோ இருந்தாலும் அதையெல்லாம் ஓவர் பண்ணி அதுலேருந்து நாங்கள் விடுபட்டு அப்போ ஃபினான்ஷியலாகவும் மற்ற எல்லா தேவையிலையும் அப்போ எங்களுக்கு வந்து அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி நாங்கள் பெட்டராக வர கிருபை செய்தார். எங்கள் பேரண்ட்ஸ்க்காகவும் எங்களோட உடன் பிறந்தவங்களுக்காகவும் அவங்க அங்கே தனியாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறோ எந்த உடல் பாதைகளும் எது வந்தாலும் அவங்களை அதிலேருந்து அப்பா மீட்டெடுத்தார், அதுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த ஆண்டுலேயும் அப்பா இந்த நியூ இயர்லேயும் இந்த ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார் என்ற நம்பிக்கையோடு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். என்ன வந்தாலும் நம்பிடுவேனே, என்ன நேர்ந்தாலும் பற்றி கொள்வேனே, யார் கைவிட்டாலும் பின் செல்லுவேன், யார் கைவிட்டாலும் உம்மை பின் செல்லுவேன். நீரே 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 போதுமே. துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கண்ணீரின் மத்தியில் கடந்தாலும், துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கண்ணீரின் மத்தியில்
கடந்தாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருந்தவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருந்தவரே, நீரே 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 போதுமே, இயேசுவே நீரே நீரே போதுமே. இந்த பாட்டை நான் பாடினதுக்கு காரணம் 2023 டில் ஏப்ரல் எல்லாமே நல்லபடியாக இருந்தது. ஆண்டவர் எல்லா விஷயத்தையும் எங்களை ஆசீர்வதிச்சிருந்தார். எங்களோட பிள்ளைங்களோட காரியமாக இருக்கட்டும், என்னோட காரியமாக இருக்கட்டும், எங்களுடைய ஃபேமிலியோட காரியங்களாக இருக்கட்டும், எல்லாம் நல்லபடியாக இருந்தது. ஏப்ரல் 27 காலையில் எல்லாமே ஹாப்பியாக இருக்கும். அது சாட்டர்டே ஈவினிங் 4 o'clock வீட்டில் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறா முடி. ஸோ காலில் வந்து இந்த கிரைண்டர் கல் வந்து விழுந்துருச்சு. ஸோ அதை நான் உட்காந்து அவளுக்கு நான் ஆயில் பண்ணி நான் அதை சரி பண்ணிகிட்ருக்கேன். 5:30க்கு என்னோடய பிரதர்-இன்-லா கால் பண்ணார். அண்ணா நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா, கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு கால் பண்ணியிருந்தார், நான் அவளுக்கு வந்துட்டு ஆயில் பண்ணிகிட்டு இருந்தனால நான் எடுக்கல. மோடியோட கால் பண்ணி அண்ணங்கிட்ட கொடுங்க அப்படின்னு. எப்போவுமே அவர் அவங்ககிட்ட தான் பேசுவார். பட் ஆனால் அது அன்னைக்கு என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி பட்டது, அவளுக்கும் பட்டது. பட் என்னையோ கட் பண்ணிவிட்டு நான் வெளியில் போனேன். அவர் டைரெக்டாக சொன்னார், அண்ணா மாமா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், யாரை சொல்கிறீங்க எனக்கு கிளியராக புரியல அப்படின்னு. நம்மளோட மாமா வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் எப்படியாவது அக்கா கிட்ட கன்வே பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ என்னோடய சுச்சுவேஷன் எப்படின்னா, உடனே கிளம்பணும், இதை அவட்ட கன்வேனும் பண்ணணும். பட்டு அவளை கொஞ்சமாவது கம்ஃபர்ட் பண்ணி வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவளை கம்ஃபர்ட் பண்ணி கொண்டு போகணும். பட் என்னோடய பிரச்சனை என்னென்னா, அவகிட்ட என்னால் போய் சொல்ல முடியாது. ஸோ என்னோடய ஃபேஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு அப்பாவுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, ஐசியூவில் இருக்காருமா, ஸோ வீல் மூவ் ஆயிட். பட் அவள் அப்போ உண்மையாக சொல்கிறீங்களா அப்படின்னு. பட் என்னால் அந்த உண்மையை மறைக்க முடியல. நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சேட்டு மாமா பாஸ்டாகவே நம்ம போய் ஆகணும்னு சொல்லி. ஸோ அந்த கண்டிஷன் என்னாலே அதை எடுத்துக்க முடியல. ஏன்னா ஐ லவ் ஹிம் ஸோ மச். என்னோடய 2வது ஃபாதர் அவங்க. ஸோ எல்லா விஷயத்துலையும் என் கூட இருந்தாங்க அவங்க. ஸோ அதை எங்களால் ஏற்றுக்கவே முடியல. தென் இவோட சத்தம் இவ அழுகிறத பார்த்து தென் ஹனி வந்து ரொம்ப வேகமாக அழுகுறா. மாமா அழுவ சொல்லாதீங்கப்பான்னு சொல்லி. நான் அவளை கம்ஃபர்ட் பண்ணணும், ஹனியை கம்ஃபர்ட் பண்ணணும். மேக்ஸன் வந்து எப்படின்னா, இவங்க 2 பேரும் எல்லாம் பார்த்து இவனும் அழுகுறான். ஸோ இதை 3ஐயும் நான் பார்த்துட்டு தென் பைதவே எனக்கு ஏர் டிக்கெட்டும் பண்ணணும். பட் உடனே ஃப்ராங்கனினும் பிரவீன் அப்போ இருந்தார். அவங்க 2 பேரும் எங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு அரேஞ்ச் பண்ணாங்க. நாங்கள் ஒரு 9க்கு கிளம்பி 12க்கு போய் இறங்கணும். இப்போ அடுத்து அங்கேருந்து சீக்கிரமாக போகணும் அப்படின்னா, மோடியோட ரிலேட்டிவ் கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் டிரைவிங் கற்று கார் எடுத்து 1.5 years ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ அன்றைக்கி 12 o'clock கிளம்பி மார்னிங் 7 o'clock வீட்டுக்கு இந்த ஃபுல் நைட் ட்ராவல் நான் ஸ்டாப். ஆண்டவர் என்னை ட்ரைவ் பண்ண கற்று உதவி பண்ணார். எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் சேர்ந்தோம். நாங்கள் போனோம். நான் போய் அது வந்து சாட்டர்டே மாமா இறந்தாங்க, சண்டே போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க. பட் எல்லாமே ப்ரேயர் பண்ணி போனோம், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அவருக்கு எந்த வித ரொம்ப ஓப்பன் பண்ணலை மாமா, சும்மா மேலாப்பில் எல்லாம் பண்ணி. ஏன்னா ஜிப்ம அந்த தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல் மெயின் ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களோட மோடியோட ரிலேட்டிவ் ஒருத்தர் இருந்ததுனால அவங்கள ஆப்ரேட் பண்ணாமல் உடனே கொடுத்துட்டாங்க. ஸோ சண்டே கொண்டு வந்து அவங்க நல்லபடியாக அடக்கம் பண்ண உதவி பண்ணோம். ஆண்டவர் உதவி பண்ணார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, அத்தை வந்து ஃபுல்லி டிபெண்ட் 100% டிபெண்ட் ஆன் மாமா. எந்த ஒரு சின்ன ஒரு காய் வாங்கினாலும் ஒரு யாருக்காரு காசு கொடுக்கணுன்னாலும் ஃபுல்லி டிபெண்ட் ஆன் மாமா. ஏன்னா எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. பட் இந்த காரியம் நடந்தவொடனே ஷி வாஸ் ஸோ அலோன். அவங்களுக்கு எல்லா காரியமும் அடுத்து அவங்க எடுத்து செய்யணும். பட் அந்த கரேஜை ஆண்டவருக்கு அவங்களுக்கு கொடுத்தாங்க. என்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேஞ்ச் ஓவர் ஆகணும், எல்லாம் மாமா பேரில் இருக்குது, பிள்ளைங்க பேரில் சேஞ்ச் பண்ணணும். நிறைய காரியங்கள் அவங்க வந்து வீட்டு காரியங்களாக இருக்கட்டும், அந்த வயல் காரியங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு அந்த கரேஜை பார்த்து எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் கூட இருந்த இந்த 5 yearsல நான் அவங்கள அந்த மாதிரி ஒரு கரேஜஸாக நான் பார்த்தது கிடையாது. பட் ஆண்டவர் அந்த ஒரு கரேஜையும் அத்தைக்கு கொடுத்து அவங்க ஒரு தனியால் நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஏன்னா நான் மேக்ஸிமம் எனக்கு வந்து என்னோடய பாஸ் வந்து 45 days தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருந்தாரு. ஸோ அங்கேருந்து அவங்களுக்கு பையன் இல்லாதனால நீ தான் இருந்து எல்லாத்தையும் பண்ணணும். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டடாக இருக்கட்டும், அந்த
டிராஃபிக் போலீஸ் அவங்களோட அந்த ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கிடைக்க ஆண்டவர் உதவி பண்ணார். ஏன்னா நாங்கள் இங்கே வந்து கேட்டதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கிறதுக்கும் குறைஞ்ச 6 months 7 months ஆகும். பட் எல்லாமே வித்தின் 10-15 daysல எங்கள் கையில் வந்தது. ஸோ அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இது முடிஞ்சது, வந்தோம், வீட்டில் இருக்கிறோம். ஸோ அகெயின் ஒரு 1.5 monthல என்னோடய சிஸ்டர்லாம் என்னோடய அண்ணி இறந்து போனாங்க. ஸோ நாங்கள் எதுவுமே நான் ஆண்டவர்கிட்ட நான் எப்போவுமே கேள்வி கேட்க மாட்டேன் ஏன் அது நடந்ததுன்னு சொல்லி. பட் மோடி வந்து அந்த 7 hours நைட் ட்ராவலில் ஒரு 200 times என்னை கேட்டிருப்பா ஏன் ஆண்டவர் இதை அலோவ் பண்ணாருன்னு சொல்லி. நான் சொன்னேன்மா நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்க முடியாது, இட்ஸ் அ பியூர் டெசிஷன் ஆண்டவரோடது, நம்ம எதுவும் சொல்ல முடியாதுமா, யூ ஹவ் டு ப்ரே, நீ ப்ரேயர் பண்ணிட்டு வா அப்படின்னு. ஸோ இந்த 2வது விஷயம் நடக்கிறப்ப நான் ஆண்டவரை கேள்வி கேட்கவில்லை ஏன் ஆண்டவரே இது என்னோடய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு சொல்லி. அண்ணி இறந்துட்டாங்க. 20 days பேபி, மேல் பேபி. ஒரு பொண்ணு இருக்கிறா 7 வயசில். இப்போ அவங்க 2 பேரும் எப்படி செட்டில் பண்ணுறது? அண்ணனால் தனியாக பார்க்க முடியாது, ஒரு 20 வயசு குழந்தைய. நாங்கள் அவங்கள அடக்கம் பண்ணிவிட்டு ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறோம். எனக்குள்ளே இந்த கேள்விகள் ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த 2 பிள்ளைங்களை எப்படி நம்ம சேஃப் கார்டு பண்ணுறது? அண்ணனால் பண்ண முடியாது, பேரண்ட்ஸ் ஆர் டூ ஓல்டு. நான் இங்கே இருக்கேன், தங்கச்சி அவள் இன்னொரு ஃபேமிலியில் இருக்கா, அவளாலையும் எடுக்க முடியாது. ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்சு நான் இதை பற்றி நான் யோசிச்சுட்டு உள்ள வரேன். அதுக்குள்ளே அண்ணியோட சொந்த அக்கா, அவங்க அக்கா, அவங்களுக்கு ஒரு 10 years குழந்தை கிடையாது. ஸோ நான் முடிச்சு அந்த எங்கள் வீட்டு படியிலையே ஃபஸ்ட் ஸ்டெப் வைக்கிறேன். அவங்க பின்னாடி வந்து தம்பி எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட்ப்பா அப்படின்னு, சொல்லுங்கள் அண்ணி அப்படின்னு. நான் 2 பிள்ளைங்களும் நான் எடுத்துக்கிறேனே, நீங்கள் உங்கள் ஃபேமிலிகிட்ட பேச முடியுமா அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. ஏன்னா வெளியில் யாரும் ஒரு வாடகைக்கு நம்ம வச்சுருந்தாலும் அவங்க அந்தளவுக்கு அவங்க கேர் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் சொந்த அக்கா அவங்க சொல்கிறாங்க 2 குழந்தைங்க நான் பார்த்துக்கிறேன், அந்த பையனை எனக்கு தத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஃபேமிலியில் பேசணும். அண்ணன் வந்து இட்ஸ் வெரி டஃப் டெசிஷன் டு டேக். ஏன்னா அவங்க ஆசையாக வந்து பையன் வேணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி கிடச்ச அந்த பையன். பட் அதை கொடுக்கணும் அப்படின்றப்ப அதோட ஒரு டஃபஸ்ட் டெசிஷன். பட் நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். நான் சொன்னேன் உன்னால் முடியாது ஜாக்சன், ஏன்னா இது 20 நாள் குழந்தை, உன்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி. ஸோ ஈ அக்செப்டட். அவர் அழுதுகிட்டே அந்த குழந்தைய எங்கள் அண்ணியோட அக்கா கையில் கொடுத்தது. அந்த குழந்தைய வந்து அவங்க தத்தெடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க இன்னொரு என்ன சொன்னாங்கன்னா, பொண்ணை நாங்கள் தனியாக விட முடியாது, 2 பேரும் சேர்ந்து இருக்கட்டும், எங்கள் கூட இருக்கட்டும், 2 பேரும் எப்போ உங்கள் அப்பாட்ட வரணும்னு உங்ககிட்ட வரணும்னு ஆசைப்பட்றாலும் வந்துட்டு போட்டோன்னு சொல்லி. ஸோ அது ஒரு பெரிய ஹெல்ப் ஆண்டவர் எங்களுக்கு பண்ணார். இப்போ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அம்மா அவங்களுக்காக கிடச்சிருக்காங்க. அதுக்காக நன்றி செலுத்துக்கிற ஆண்டவர். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் அந்த 2 விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சிது. நாங்கள் எதிர்பார்த்தாத ஆட்கள் வந்து நின்று எங்களுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. மாமாவோட சைடில் அவங்க அண்ணனாகட்டும், அந்த ஃபுல் போலீஸ் அந்த விஷயங்கள் முடிகிற வரைக்கும் அவங்க தனியாக நின்று அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. 2வது அந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்சஸ் எல்லாமே இன்னொருத்தவங்க விவோவாக இருந்தாங்க, அந்த ரிட்டையர்டு விவோ அவங்க இப்போ ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 90% டன். ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது கஷ்டமான அந்த மரண இலுவின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் கடந்து சென்றாலும் தேவன் எங்களோடு கூட இருந்தார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னோடய வாழ்க்கையிலும் என்னோடய வேலை விஷயத்திலும் சரி, என்னோடய குடும்பத்திலையும் சரி, ஆண்டவர் பழைய எல்லா விதத்துலையும் எங்களுக்கு நன்மையான காரியங்களே செய்தார். இதே போல் வருகிற 2024 God will be with us. இந்த மாதிரி என்ன காரியங்கள் வந்தாலும் இப்போ எங்களுக்கு ஒரு உறுதி உண்டு, He will be with us and He will guide us. ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் காணும்படியாக கொடுத்த தயவிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து அநேகரை சுகப்படுத்தினார். அதில் ஒரே ஒரு மனுஷன் அவர்கிட்ட வந்து சொன்னான், ஐயா எனக்கு சுகப்படுத்த ரொம்ப நன்றிட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட கேட்டார், மற்ற 9 பேர் எங்கே? இது யோசிக்க வேண்டிய விஷயம். சாட்சின்னா மனசாட்சி உள்ளவங்க தான் சாட்சியாக வர முடியும். அப்போ ஒரு உதவி செய்ய ரொம்ப நன்றின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மனுஷன் வந்தான், பாக்கி 9 பேரை காணலை. இப்போது நிறைய பேர் வந்திருக்கீங்க, இல்லைன்னு சொல்லல, வராமல் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கும், நான் குற்றப்படுத்தலை. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்த ஒரு சின்ன இதாக இருக்கட்டும், ஒரு மனுஷனை செய்தால் தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகிறது தான் மனுஷத்தன்மை. அது மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் தான் சாட்சியாக நீ நிற்க முடியும். இல்லைன்னா மனுஷனாட்டு இல்லை, வேறு. அதே போல் எனக்கு கொஞ்சம் வயசு கொஞ்சம் ஆச்சு. வேலை விஷயம் மட்டும் எனக்கு போன ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ரிட்டையர்டு கொடுத்துட்டாங்க. டபுள் ரிட்டையர்டு. வயசை கேட்கக்கூடாது. அப்போ நாங்கள் சாப்பிட்டு சொன்னேன், ஐயா இப்படியாக்கும் நமக்கு அடுத்த மாதம் இதாகுதான்னு. அப்படியா, சரி. எனக்கு அவருக்கும் இப்படி, நான் வேலை பார்க்கறது டைரக்டர் எனக்கும். அப்போ சரி என்ன செய்யலான்னாரு. அப்போது நான் முடியாது சார்னேன்.
அப்போ யார்கிட்ட பேசுவோமான்னாரு. நான் சொன்னேன், எனக்கு தெரியும் இவர் பேசுவாரா பேச மாட்டேங்க தெரியாது, ஏன்னா நான் தான் ஃபைட் பண்ணணும். அப்போ சரி ஹெச்ஆரில் போனேன். எப்போ உன்னை வைக்க முடியாது, உனக்கு வயசு இவ்வளோ ஆயாச்சு. நான் சொல்லி 85 வயசாக இருக்கணும், நோ ப்ராப்ளம், பட்டு 80 வயசு வரை வேலை செய்யலாம், அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு நான் ஒரு போடு போட்டேன். சும்மா தமாசாக்கில் சிரிக்காதங்க, ரொம்ப சீரியஸ், இது மேட்ரு இருக்குது. அப்போது ஹெச்ஆர் ஹெட்டோ சொல்லிட்டா, வேறு ஹெச்ஓடி சொல்லிட்டா பார்க்க முடியாதுட்டாங்க. சரி இருக்கட்டு. நான் சொன்னேன், நான் விசிட்ட போனேன். விசின்னா ஒரு டாப் லெவல், நம்ம ஆள் கூடலாம் இருந்தது உண்டு. இல்லை அது என்ன பண்ணி போவேன். அப்போ எங்கள் சார் போய் பேசினார், ஜோசப் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் சாரும் டைரக்டர், டபுள் டாக்டர் முடித்த ஆள், அவருக்கு கொஞ்சம் வில்லங்க முடித்த ஆள் எங்கள் சார், எனக்கு வில்லன் அவர், சரியா? அதனால் அவர் சொன்னால் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஜோசப்னார். அப்படியா சார், சரி நான் விசிட்ட போகிறேன்னே. அப்படியா நேரம் போய் சொல்லிட்டாரு, ஏன் அவன் விசிட்ட போகிறான்ட்டார். வா இது என்னடா பெரிய பாடு. நான் பார்த்தேன், சரி கூப்பிட்டானே ஜோசப் முடிஞ்சு நாங்கள் வேறு டிரைவர் வைக்க 4-5 விட்டுட்டோம். எங்கே போனாலும் பாலிட்டிக்ஸ் இருக்கும் உலகத்தில், பாலிட்டிக்ஸ் இல்லாத உலகம் கிடையாது, சரியா? அப்போ நான் பார்த்தேன், சரி சார் என்ன செய்யலான்னு. சரி நான் போகிறேன்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன் மேல்மட்டத்துக்கு. விசிங்கிறது நெக்ஸ்ட்டு லெவல் 2 முதலாளி, சரியா? நான் அப்போ ஜோசப் ஜாவுமாக்கோ இது இருக்கோ ஐ வில் ஸ்பீக். சரி சார் போனார். எப்பா எனக்கு தேவை அவன் தான், ஜோசப் தான் வேணும். வைக்கிறதாந்து அவங்க தாங்க, இல்லைன்னா டிரைவர் வேண்டாம், சம்பளத்தை கொடுத்து நான் எவனே வச்சுட்டு போகிறேன், இல்லை வைக்காமலே இருக்கான்ட்டார். நேரம் உள்ட்ட அடிச்சிட்டாரு. அவன் சொன்னால் அது எப்படி வேணும், அது அப்படி தான் என் தேவையில்லை, நானும் போகிறேன்ட்டேன். இத்தனை எனக்கும் அவருக்கும் இப்படி, ஏன்னா அவரு டாக்டரு, நான் கொஞ்சம் குதர்க்கமாக பேசுவோம், அவரும் பேசுவார், 2 பேரும் அப்படி தான். எப்படி என்ன சப்போர்ட் பண்ண தேவனுடைய கிருபை. அப்போ நான் அப்ளிகேஷனை கொடுத்துட்டு வந்துட்டேன். வீட்டில் வந்து எப்போ மத்தியானத்து போல் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். அப்போ இதை அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது என் மனசு சொல்லிச்சு, நீ இதை போட்டு எப்போ எனக்கு, உனக்கு வயசு எவ்வளோ ஆச்சு, இத்தனை வருஷம் நடத்திட்டு வந்தான்ல, இனிமேல் உன்னை நடத்துவேன், நீ இதை பற்றி யோசிக்காதான்னு என் மனசு பேசிட்டு இருக்கு. கேட்டிங்களா? அப்போ நான் நினச்சேன், சரி பட்டுன்னு மனசுலேருந்து எடுத்து விட்டேன். தேவன் அப்போ அதாவது இதில் வந்து ஃபார்முலா, உலகத்தில் மனுஷன் எப்படி வாழணுங்க நிறைய இதெல்லாம் சொல்லிக் கொடு. எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் வாழ்ந்தவங்க 5 வயசுல ராஜாவாகியிருக்காங்க, 85 வயசுல ராஜாவாகிருக்கு, எல்லாம் பைபிளில் இருக்குது, நானும் சொல்லுவேன். அப்போ தேவன் நடத்துவார், அவருடைய சித்தம் என்ன நடக்கும். பேசுகிறாங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கு சரி நீ ஒரு எழுதித பேப்பரில் எதுவாக இருந்தாலும் நானும் எங்கள் சாரும் பார்த்துன்னு சொல்லி ஒரு பேப்பர் எழுதித்தானே, சரி எழுதி கொண்டு கொடுத்தேன். அப்புறம் நீ பிரச்சனை ஹெச்ஆர் वाला நான் சொன்னேன் क्या यार, நான் சொன்னேன் यार देने तो दे दो, ऊपर से उन्होंने बोल दिया ना, फिर क्यों ऐसा कर रहा है. கிராஷிங் தான் நடந்துக்கிட்டே இருக்குது, இன்னாலும் கிராஷிங் தான், ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அப்போ எதுக்கு சொல்லணும்னா, வேதத்தில் சில விஷயங்கள் இப்போ ஆசீர்வாதம் சாபங்கும்போது உபாமம் 28 நிறைய சொல்லியிருக்கு. ஆசீர்வாதம் வந்து கொஞ்சம் தான் சொல்லியிருக்கு, ஒரு 14 வேர்ட்ஸஸ். ஆனால் சாபம் வந்து எவ்வளோ தெரியுமா, யாருக்காவது சொல்ல முடியுமா? 53 54 ஒன்றும் இருக்குது. இல்லைங்க ட்ரிபிள் இன்னும் கூடுதல். இந்த ஃபார்முலா வச்சு இந்த ஃபார்முலா நீ யூஸ் பண்ணால், எது பிளஸ்ஸிங் ஃபார்முலா யூஸ் பண்ணால் இந்த 54 தூக்கி அடிச்சுன்னு பிளஸ்ஸிங்கில் கொண்டு வந்துடலாம். இது யாருக்கும் தெரியாது. நோயின்னு சொல்லுவோம், இல்லை வேலை இல்லைங்க, வீடு இல்லை. இன்னும் ஆண்டர் எல்லாரும் கோடீஸ்வரம் தான் வச்சுருக்காங்க. ஏங்க கோடீஸ்வரம் குறைஞ்ச யாருமே இல்லை. ஏதாவது 1 or 2 பீப்புள்ஸ் வில் பி இருக்கும் கோடீஸ்வரம் இல்லைன்னு, பாக்கி 99% எல்லாரும் கோடியை தாண்டினவங்க. ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் நமக்கு தேவை நல்ல ஞானம். சாலமன் அதுதான் கேட்டார். ப்ராப்பர்ட்டியில் மேட்ரு கிடையாதுங்க, நான் உண்மையாக சொல்லேன், காரை மேட்ரு கிடையாது. இன்றைக்கி ஒரு வீடு வாங்கினா ஒன்று செல்ஃப் செக்யூரிட்டியில் வீட்டை கொடுக்கான், செல்ஃப் செக்யூரிட்டியில் காரை கொடுக்கான். இன்றைக்கி அவன் என்ன வேலை செய்ய தேவை கிடையாது, வீடை அவனை கொண்டு போவான். 50 லட்சமாக 1.5 கோடியாக இருக்கட்டும், டசன்ட் மேட்டர் ஆஃப் தேட் ஒன். பட் யூ வாண்ட் டு லிவ் இன் த வேர்ல்டு, யூ வாண்ட் டு விஸ்டம் தேவை. அதை பிளெஸிங் விஸ்ன்னு சொல்கிறாங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஒரு குவாலிட்டி ஆட்டம் இருக்குமா, மனுஷன் அடித்து வாட்டு போயிட்டே இருப்பான். அங்கே வயசு மேட்ரு கிடையாது, சரி இது மேட்ரு கிடையாது. கேட்டிங்களா? அடுத்து எனக்கு வீடு 35 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வீடு வாங்கினேன். அடுத்து சாரி 2 நிமிஷம் எடுத்துகிறேன். 35 வருஷத்துக்கு முன்னால் 92ல் வாங்கினேன் வீடு. வீட்டை தந்தவங்க எவனு எனக்கே தெரியாது. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள். திடீர்னு வந்துன்னா எனக்கு தான் இந்த வீடுன்னா, நான் உன்னை பார்த்ததே இல்லையாப்பா, நீ என்ன வீடுங்கன்னு. நான் தான் உனக்கு எழுதி தந்தேன்டா. சரி போ. இப்போ என்ன செய்யணும், அண்ணன் 5 ரூபா உள்ள பேப்பரில் எழுதி தந்தான், அது செல்லுபடியாகுமா? ஆகாது. அப்புறம் அவனை கொண்டு வந்தாச்சு, ஆளை எழுதுனாச்சு, கொண்டு எழுதி போட்டேன்.
அப்புறம் அங்கே மாடாவில் போகிறேன், அங்கே மாடாவில் வச்சு அந்த வீடு ஆல்ரெடி இவன் இன்னொருத்தருக்கு விற்றுருக்கான். அவன் இருக்கான் ஸ்டேட்னா இவன் அமெரிக்காவில். அவனுக்கு ஃபோன் போட்டால் நான் எப்போ வரும் அப்போ தான் எழுதுறேன். இது ஒரு காம்ப்ளிகேட்டட். அப்போ அது எப்படி பேரில் மாற்றணும்? சில வக்கீல்கிட்ட போனால் வக்கீல் மாதிரி கையை தூக்கிட்டான். என்னால் முடியாதுப்பா, ஏன்னா வில்லங்க பிடிச்ச மேட்ரு அது முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் நான் பார்த்தேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன், நீ என்ன செய்ய பாப்பா இப்படி ஒரு வில்லங்கமான வேலை நீ வில்லந்தனமாக செய்யணும்னு. அப்போ சரியா அப்படியே பைசா என்னடே பெரிய பைசா என்ன அப்படின்னு பைசா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை சொல்லிட்டான் பேச்சுவாக்கில். நான் சரியா இவ்வளோ இது எப்படி ஆகும், இது இருந்தால் தான் முடியணும். அது ஒன்று ஆக்கி தந்தான். அடுத்த ஃப்ளாட்டு ஒரு 15 வருஷம் முன்னால் வாங்குகிற ஃப்ளாட்டு, அங்கேயும் இதே போல் 3 பில்டரு, அங்கேயும் ஒரு காம்ப்ளிகேட்டடு. ஒருத்தன் பணத்தை வாங்கி தான் இது இன்னும் பாக்கி உள்ள 2 வருஷம் என்ன பணம் கடையில் வீட்டில் நீ இது பண்ண முடியாது. வீடியாண்டு தான் இருக்குது, ஆனால் பேர் வரல. இந்த டேக்ஸு அந்த லைட்டு பிட்டு அதெல்லாம் வரல. அங்கேயும் ஒரு இது எப்போ திறந்தோறும் போயிட்டு வருவோம் எங்கே இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு, அங்கேயும் ஒரு பேரும் உதவி செய்யலை. எல்லாம் கையை மாற்றிட்டாங்க. அது இப்படி இருக்குது பேப்பரில் அப்படி இருக்குன்னு. அங்கேயும் ஒருத்தர் ஒரு மனுஷன் கிடச்சான். அவனு மூலம் வேறு ஒரு பேப்பரை போட்டு அது எப்படியோ ஆலயத்துலேருந்து சில சொல்லக்கூடாது, கொஞ்சம் ரூட்டை மாற்றி எடுத்து போய் நீ கடவுள் கொடுத்த ஞானத்தில் ஏதோ மாற்றி எடுத்தேன். அடுத்தது இன்னொன்று இருக்குது, அதை நான் இப்போ இன்னும் தேவன் எனக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது. கடவுள் போன மாதம் உதவி செய்தார். எல்லாம் நினைப்போம், என்னப்பா இவன் இந்த வயசான காலத்தில் ப்ராப்பர்ட்டி கூட அப்படி நினைக்காங்க. நான் அப்படி இல்லை, தேவன் கொடுத்தாரு, ஏதோ ஆண்டவருடைய கிருபையால் வந்து வாங்கியிருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவன்கிட்ட எல்லாம் தேவன் கொடுக்காரு. நோயாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எல்லாம் தேவனுக்கு பயந்து நல்ல ஞானத்தோடு நடந்தால் வயசானாலும் மேலே வர முடியும். 80 வயசில் தான் மோசே வந்து மக்களை வழி நடத்தினார். 90 வயசில் தான் தானியேல் தீர்க்கதரிசனம் சொன்னார். 3 தலைமுறை. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போயிடலாம், பைபிளில் இருக்குது. நானாக சொல்லலை, பைபிளில் எடுத்தான் சொல்கிறேன். நான் யாரும் சொல்லி கேட்டதுனால பைபிளை படித்து சொல்கிறேன். அதனால் நீங்கள் முதிர் வயதிலும் கனி கொடுத்துருக்கும் இந்த மாதம் உள்ள வசனம் கேட்டிங்களா? தேவனுக்கு பயந்து கொடுக்கப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு பயந்து செய்யும்போது தேவனை உயர்த்துவார். அசால்ட்டாக இருக்கக்கூடாது எதுலையுமே. கேட்டிங்களா? வயசாகி போச்சுன்னு யாரும் பயப்படாதீங்க. கேட்டிங்களா? அது இல்லை இது இல்லைன்னு அதுவும் நினைக்காதீங்க. கடவுள்கிட்ட ஒப்படைச்சு ஐயா முட வசனம் இப்படி சொல்லி கேட்டிங்களா? சாபத்தை ஆசீர்வாதம் மாற்ற பழகிக்காங்க, எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கலாம். மறுபடியும் என் மனைவிக்கு நல்ல ரிட்டையர்ட் ஆகி நல்ல காரியம் பைசா வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் தேவன் எல்லாம் நல்ல மேலே முடித்து கொடுத்தார். அதுக்காக நன்றி. கேட்டிங்களா? உங்களை எல்லோரும் நான் இந்த வருஷம் பார்த்தோம், அடுத்த வருஷம் எல்லோரும் பார்ப்போம் கொள்ளோம்னு சொல்ல முடியாது. நம்ம சொல்ல தப்பாக நினைக்காண்டாம். ஏன்னா என்னக்குள்ள காலம் அப்படி 50 வயசு 40 வயசு தாண்டன்னா பெரிய பாடு. இன்னைக்கு ஆண்டவர் என்னை கொஞ்சம் நல்ல ஒரு முதிர் வயது போல் வச்சுருக்கா. இப்போ என் வயசில் எத்தனை பேர்லாம் இருக்காங்கன்னு தெரியல. 2-3 பேர் மோஸ்ட்லி இருக்கலாம் என் ஸ்டேஜில், இல்லை என்னோட தாண்டவங்க இருக்கலாம். ஆனால் தேவன் என்னால் பாதுகாத்தாக தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அனைவரும் எழுந்து கீர்த்தனைகளிலே 70வது கீர்த்தனையை பாடுவோம். ஆத்தும